ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக். நான் சுந்தர். ஸோ நம்மளோட சேனலில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட் கொடுப்போம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூரான ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஆலோசிச்சுட்டு உங்களுடைய ட்ரேட் அப்படிங்கிறது இருக்கட்டும். ஓகேங்களா? கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்டில் நேற்று ஏன் இவ்வளோ ஃபோர்ஸான மூவ்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸில் 5 மினிட்ஸில் ஒரு ஓபி இருந்தால் அந்த ஓபி ஜோன் வந்து மார்க்கெட் டேப் பண்ணிட்டான். டேப் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு பியர் சென்டிமெண்ட். அந்த பியர் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கன்சால்டேஷன் ஆகிட்டு அப்படியே பிரேக் அவுட்டு. அப்போ சசிபுரம் என்ன ப்ரா சொல்லுவோம் அதை பிரேக்கர். ஓகே, வேறு சிங்கிள் கேண்டில் ரியாக்ஷன் தென் ஃபீல்டு என்ன சொல்லுவோம்? ஃப்ளிப்பு பிரேக்கர் பிளாக் ரெண்டுமே இந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு கேண்டில் ரியாக்ஷன் கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், இதை அப்படியே ஃப்ளிப்பாக ஆக்ட் பண்ணலாம். இல்லை சிங்கிள் கேண்டில் மினிமம் 3 கேண்டில் கண்டிஷன் வந்தாலும் கன்சால்டேஷன் ஃபெயில்டு பிரேக்கர் பிளாக் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இது ஒரு ஃபோர்ஸான பிபி தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் மார்க்கெட் இவ்வளோ ஒரு மூமெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ இன்னையோட ஓப்பனுங்கிறது க்ளோஸ் அபோவ். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் அபோவ் இருந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? என்னங்க நியர்பையில் இருக்க ஒரு சப்ளைக்கு போட் வாய்ப்பு இருக்கலாம். நியர்பை சப்ளை இல்லை, சப்ளை ஜோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,000 ரவுண்ட் ஃபீல், இன்னொரு 140 பாயிண்ட் போகணும். ஓகே, வேறு என்ன பக்கத்தில் இருக்குது? ஸோ இங்கேருந்து மினிமம் ரேஞ்ச் மேலே வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குமா? சரி, போனால் என்னோட ப்ராபபிலிட்டி என்ன ஹெச்எல்சி கான்செப்டில்? காலோட பேனிக் வருமா சார்? காலோட பேனிக் ஆகணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கால் செலர்ஸ் பேனிக் ஆகணும். அப்போ கால் செலர்ஸ் பேனிக் ஆகிறதுக்கு நேற்று ஒரு சினாரியோ சொல்லியிருந்தோமே இன்னைக்கு காலையில் ப்ரீ சாட்டில். அவன் அந்த 123 137க்கு மேலே நிற்கணும். மேலே என்ன தான் என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு காலோட பேனிக்குங்கிறது ஃபோர்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பிலீவ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இத்தனையும் போத் ஆர் ப்ராஃபிட் புக்கிலேருந்து காலோட பேனிக் கிடச்சிது. ஸோ எப்போ மார்க்கெட் மூமெண்டம் ஆனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஜோனும் பிரேக் அவுட் பண்ணி அபோவ் போகும்போது தான். கரெக்டுங்களா? ஓகே. அப்போ இன்றைக்குமே உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்டம் வேணும். ஏன்னா ஒரு ஆப்ஷன் பையருக்கு வந்து எப்போயுமே ப்ராஃபிட் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா மூமெண்டம் தான். அப்போ அந்த மூமெண்டம் நம்மளுக்கு இன்றைக்கி வேணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? மார்க்கெட்டு இந்த 137 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு மேலே போகணும். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆக முடியும்? கால் சைடுக்கான பேனிக் மூமெண்டம் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ அப்படி நடக்காமல் இதுக்கு பிட்வீனில் மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? ட்ரேட் பண்ண முடியாது, வேடிக்கை தான் பார்க்கணும். ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி நமக்கு நடந்தது. ஆனால் நம்ம 20%, அதாவது 20 பாயிண்ட் நம்ம எடுக்க மாட்டோங்கிறதுக்காக எடுக்கல யாருமே. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மூமெண்டம். அது மாதிரி நம்மளோட ஒரு மூமெண்டம்காக நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ ஸ்னேப்பர் தேரிப்படி பார்த்தீங்கன்னாலுமே புட் செலர்ஸ்னு என்ன பண்ணலை, இதை பிரேக் அவுட் பண்ணாமல் இருந்துக்கிட்டு இருக்கான். அப்போ புட் செலர்ஸ் எப்போ இதில் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் தென் சஸ்டெயின் பிலோதோ இந்த ஏரியா அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலோட ஒரிஜினல் மூமெண்டம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த இடம் உங்களுக்கு பிரேக் அவுட் அப்படிங்கிற கண்டிஷன் வந்தாலே என்ன ஆயிடும்? மார்க்கெட் வந்து பிகே மூமெண்டம் அப்படிங்கிறத எடுக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ண பொறுமையாக வெயிட் பண்ணி மார்க்கெட்டை பார்க்கணும், அவசரப்படக்கூடாது. ஓகே, நம்ம சண்டே கிளாஸஸ் எடுத்தது ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா லாஸ்ட் 2 டேஸில்? சார் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். சொல்லுங்கள் ப்ரோ. சார் எஸ்எம்சி படி நெக்ஸ்ட் சப்ளை வந்து 23,182 தானே, அதான் சப்ளை வரும்ல? இதான சொல்கிறீங்க? 23,000. ஓகே.
ஏன்னா 5 மினிட்ஸோட ஓபி அங்கே தான் இருக்குது ஸ்ட்ரக்சர் வைஸ். ஸோ நம்ம இப்போ ஒரு மோமெண்டமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்கால்ப் ட்ரேடுக்கு எதுவுமே இதே கிடையாதுங்க, அவங்க இஷ்டத்துக்கு எங்களால் என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும், வழி கிடையாது. இதில் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கு கூட இருக்குங்க. கால்குலேஷனுங்கிறது ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 26க்கு மேலே இருக்குது ஸ்ட்ராட்டஜிங்கிறது நிஃப்டிக்கு. அதில் பெஸ்ட்டு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கரண்ட் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், இமீடியட்டாக ஒரு கால்குலேஷன் மெத்தட் பண்ணலாம். அதுவுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அது என்ன சும்மா ட்ரை பண்ணலாமா, என்ன மாதிரி சினாரியோ போய்கிட்டு இருக்குன்னு. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு இப்போ என்ன ஆகணும், ஒன்று இதை பிரேக் அவுட் பண்ணி அபோவ் இருந்தால் தான் காலோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படின்னா புட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பிரேக் அவுட் பண்ணி ஃபுல் பேக் கொடுத்து புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் வரணும். இப்போல்லாம் கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் இதுதான். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தால் தான் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ நடக்காத வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோக்கஸ் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? எஸ். இப்போ இந்த 9083 பிரேக் அவுட் ஃபுல் பேக் கொடுக்கும் போது 103ங்கிற மேக்ஸிமம் லெவல்ஸு இல்லையா, சீசா மெத்தடு. இதுக்கு மேலே இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கு இடம்லாம். அதனால் நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அந்த வெயிட் பண்ணுற டயத்தை வந்து கொஞ்சம் ஏதாவது வேல்யூபிளாக மாற்றுவோம். யாராவது ஒரு ஆள் மட்டும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதை பார்த்துட்டு இருங்க உங்களோட சார்ட்டில். நம்ம கால்குலேஷன் போயிட்டு வரலாம். ஸோ இந்த கால்குலேஷன் எதை டிபெண்ட் பண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் டேவோட ஸ்பாட் ஹை மைனஸ் லோ. ஓகேங்களா? அதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டிபிள் வித் 26.11%. தென் அந்த வேல்யூ வந்து இன்னையோட ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டு என்னவா இருந்தது நிஃப்டி, அது கூட ப்ளஸ் தென் மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த ப்ளஸ் பண்ண லெவல்ஸ் மேலே போனால் தான் பை, மைனஸ் பண்ண லெவல்ஸ் கீழே போனால் தான் செல்லு. அதுக்குள்ளே இருக்க வரைக்கும் மார்க்கெட்டுங்கிறது ஒரு ரேஞ்சாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்படி வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு விதமான கால்குலேட் பண்ண முடியும் மார்க்கெட்டை. ஸோ ஃபஸ்ட்டு நான் டே சார்ட் எடுத்துக்கிறேன். இந்த டே சார்ட்டோட ப்ரீவியஸோட ஹை அண்ட் லோ வீக் சார் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஹை எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பாயிண்ட் ப்ரோ ஹை? 22577.0 மைனஸ் 22353. அப்போ என்ன வருது, 224 வருதா? இது வந்து மல்டிபிள் வித் 26.11 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளஸ் பண்ணுறோம், சாரி மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 58 சம்திங்கிற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 58ங்கிற வேல்யூவை என்ன பண்ண போகிறோம், இன்னையோட ப்ரீ மார்க்கெட் ஓப்பனோட ப்ளஸ் தென் மைனஸ் பண்ண போகிறோம். இது வந்து நேற்றோட லெவல்ஸ். ஓகேங்களா? நான் இப்போ பார்த்தது நம்ம இன்னைக்கோட லெவல்ஸ் பார்க்கணும். அப்போ இன்றைக்கி என்ன லெவல்ஸ் வருது, 22587.80 மைனஸ் 22599.20. இவ்வளோ கம்மியாக வருது ஹை அண்ட் லோ. எயிட் 857 தப்பாக போட்டேன்னா 22857 மைனஸ் 22834.30. ஆமாம், இது கம்மியாக தான் வருது. ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? ஓ ஒரே ஒரு செகண்டுங்க. மொபைலில் யூஸ் பண்ணிட்டு நம்ம கால்குலேட்டர் இது பண்ணும்போது 3/9 அதை மாதிரி மாற்றி போட்டுறேன். 22857.80 மைனஸ் 22599. ஓகே, மல்டிபிள் வித் 26.11%. 67.57. இது மட்டும் யாராவது ஒருத்தவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வேல்யூவை. 67.57. ஓகே, 67.57ங்கிற வேல்யூ இருக்குங்களா? இப்போ நம்ம மார்க்கெட்டோட ப்ரீ ஓப்பன் போகிறோம். ப்ரீ ஓப்பனில் நிஃப்டியோடது எங்கே இருக்குது, 874. இப்போ இந்த 874.95 இருக்குது பார்த்தீங்களா, 22874.95 ப்ளஸ் வேல்யூ 67.57. 67.57. அப்போ 22,942. ஆமாம், 942.
22,942. ஓகே. ஸோ எக்ஸாக்ட் மினிமம் லெவல்ஸ் ஆக்சுவலி இது. ஓகே. ஸோ இந்த மினிமம் லெவல்ஸுக்கு மேலே போனால் தான் பை அப்படிங்கிற ஒரு சினாரியோ இருக்குது. அதே போல் மைனஸ் 22,8 ப்ரீ ஓப்பன் 74.95 மைனஸ் 22,874.95 என்ன வேல்யூ வந்திருக்கு கரெக்டா? அப்போ இந்த வேல்யூ நம்மளுக்கு பிரேக் அவுட் பண்ணி போகும்போது தான் ஆகும் செல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஹிண்ட் கொடுத்துருச்சு இந்த இடத்துல. இப்போ ஆல்சோ நம்மளுக்கு என்ன பண்ணிட்டான், ஃபஸ்ட்டு பேனிக் அப்பர் சைடு பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்துருக்கு. இப்போ இந்த கீழே வரும்போது அகைன் இவன் மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டான். இப்போ விச் இஸ் அவர் ஃபஸ்ட்டு பிரேக் அவுட், கால் ஆர் புட்டு? மொதல் யார் பிரேக் அவுட் ஆயிருக்கா? புட்டு தான் பிரேக் அவுட் ஆயிருக்கான் பாடி வச்சு. அப்போ இது பாடி இல்லையா? ஓகே ஹை பிரேக் பண்ணிட்டாரு. கால் தான் ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட். ஓகேங்களா? புட்டு செகண்ட் பிரேக் அவுட். இப்போ எனக்கு என்ன பண்ணா லோயர் சைடு பிரேக் அவுட் பண்ணி அப்பர் சைடு பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். இப்போ ரெண்டு விதமான சினாரியோ நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று இங்கே பேட்டர்ன் போட்டு இவனை மேலே கொண்டு போயிடலாம். கரெக்டுங்களா? அப்படி இல்லைன்னா இவனோட பேட்டர்ன் கொண்டு போட்டு இவன் மேலே போகலாம். ஓகே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெயிட் பண்ணணும், நம்ம அவசரப்பட இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த பேஷன் தான் நம்மளுக்கு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரெண்டில் 34 பாயிண்ட் போயிருக்கான். ஸ்கால்பரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. இந்த கேண்டில் எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக போகுதோ உடனே ஒரு என்ட்ரி எடுத்துருவாங்க. இந்த கேண்டில் முடிவுங்களே ஒரு டார்கெட் வச்சு எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஆனால் பையர்ஸ் அப்படிங்கிறவங்க மேக்ஸிமம் ஸ்கால்பராக தான் இருப்பாங்க. அப்படி ஸ்கால்பர் பண்ணும்போது பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 5 பாயிண்ட் கிடச்சாலும் போதும், குவாலிட்டி அதிகமாக போட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். பட் நம்ம வந்து 30 to 40 பாயிண்ட் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி உள்ளே வரோம் அப்படின்னா அதுக்கான பொறுமை நம்மகிட்ட இருக்கணும். வெயிட் பண்ணி தான் ஆகணும், ப்ராப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்மளுடைய என்ன அளவுக்கு இதாக இருக்குது பாருங்கள், ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட் தெரியுதுங்களா? 54. எக்ஸாக்ட்லி அந்த 54 ஒரு பெரிய மூமெண்டம். இன்றைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாள் அது அப்படி தான் நடக்கும். ஏன்னா அந்த லெவல்ஸுங்கிறது தான் செல்லர்ஸோட டிசிஷன் ஏரியா. ஏன் ப்ரோ இது ஒர்க் ஆகுது அப்படின்னு இருக்கா எனக்கு யோசித்து பார்த்துருக்கீங்களா? இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக வந்து செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஓடிஎம்மில் தான் இருப்பாங்க. ஏன் ஓடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருப்பாங்க? ஏன்னா அங்கே தான் அதிகப்படியான டைம் வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் மார்க்கெட்டு. ஸோ அப்போ அந்த டைம் வேல்யூவை ப்ராஃபிட்டாக மேக் பண்ணுறது அவங்களோட ஒரே ஒரு நோக்கங்கள். அப்போது நேற்றோட க்ளோசிங் 22,800 நியரஸ்ட்டில் இருக்கும் போது அவுட் த மணியில் இருக்கக்கூடிய செல்லர்ஸுங்கிறது 900 கால் ஆப்ஷனும் 700 புட் செல்லர்ஸும் தான். அப்போ அவங்களுடைய லாஸ்ட்டு என்ட்ரி இல்லைங்களா, நியூ என்ட்ரிங்கிற வேர்டு சொல்லுவோமா, அந்த க்ளோஸ் ப்ரைஸ் 2 எடுத்துக்கிறோம். அப்போது இந்த 22,800ங்கிறது மையப்புள்ளி. ஓகேங்களா? இந்த மையப்புள்ளியில் மார்க்கெட் நிப்பாட்டினது யார் அப்படின்னா 22,800 இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸும் 22,900 இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸும் 22,700 இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸ் தான் நிப்பாட்டிருக்காங்க இந்த இடத்துல. அப்போது இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போகணும், இந்த இடத்துல இருந்து கீழே போகணும் அப்படின்னா திங்க் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் மேலே போகுது, ரொம்ப ரொம்ப நம்ம சென்சிட்டிவ் அந்த இடத்துல யோசிக்கணும். மார்க்கெட் அப்படிங்கிறது 22,800 மேலே போக போகுது அப்படின்னா எந்த செல்லர்ஸ் 22,800 எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஓகேவா மாற்றுவாங்க? சொல்கிறது புரியலையா? அதாவது மார்க்கெட்டுங்கிறது மேலே போக போகுது அப்படின்னா 22,900 அப்படின்னு இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸ் கால் செல்லர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த கால் செல்லர்ஸ் என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங் ஆகணும். ஸ்ட்ராங் ஆகணும். ஆனால் அவங்க இங்கே ஸ்ட்ராங்காக பிரயோஜனம் கிடையாது. 22,800 புட் செல்லர் ஸ்ட்ராங் ஆகணும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய அவுட் மணி செல்லர்ஸ் இவங்களை அவுட் மணி ஆக்கணும். 22,800 புட்டை அவுட் மணி ஆக்கணும். புட்டு கீழே பட்சம் என்ன ஆகணும்? மார்க்கெட்டு எங்க புரியுதா இல்லை? யாருக்குமே புரியல, குழப்பதா? யாருக்கெல்லாம் புரியல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, வேற சார் அந்த ஆப்ஷன்ஸ் செயின் ஸ்க்ரீனில் வச்சு சொன்னீங்கன்னா புரியுமா? ஓகே, சூப்பர், அப்படி பண்ணிடலாம்.
நம்ம புதுசு ஒரு லெவல்ஸ் போட்டுமே அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கும் பார்த்தீங்களா? தெரியுதா? கீழே போகலை, அது போகாது. நான் சொல்கிறேன், அதெல்லாம் இந்த சண்டே கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். Nifty in derivatives, option chain. Okay, so yesterday close market அப்படிங்கிறது 22,800 நியரஸ்ட்டில். ஓகே, ஸோ நம்ம இந்த 22,800 என்ன பண்ணிட்டோம், அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ இந்த அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வரதுக்கான காரணம் யார் அப்படின்னா, இவனா சுற்றி இருக்கக்கூடிய ரவுண்ட் ஃபிகரில் இருக்கக்கூடிய அவுட் த மணி செல்லர்ஸு தான். ஸோ 22,800 மார்க்கெட் நிற்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, 22,700 இருக்கக்கூடிய புட் செல்லரும் 22,900 இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸும் தான். இவங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஓடிஎம் செல்லர்ஸ். அப்போது நாளைக்கு மார்க்கெட் 22,800 மேலே போக போகுது அப்படின்னா 2 சினாரியோ நடக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு செகண்ட். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு மார்க்கெட் மேலே போக போகுது, அதுக்கான காரணம் யாராக இருக்கணும், புட் செல்லர்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகும். இதான் நம்மளுக்கு தெரிஞ்ச லாஜிக்கு. அப்போது 22,900 கால் செல்லர்ஸ் ஆல்ரெடி அவுட் த மணி. அப்போ மார்க்கெட் மேலே போக போகுதுன்னா 22,900 போக போகுது. அப்போ செல்லர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய செல்லர்ஸ் வீக்காக போகிறாங்க. இங்குள்ள செல்லர்ஸ் வீக்காக போகிறாங்க அப்படின்னா 22,700 இருக்கக்கூடிய செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டாமினேட் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? அப்போ 22,700 இருக்கக்கூடிய ஓடிஎம் செல்லர்ஸ் எல்லாம் 22,800 புட்டு ஆக்குபை பண்ணுவாங்க. அதுக்கு தான் இதோட ப்ரீவியஸ் க்ளோஸும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போடுறோம், ஆவரேஜ் ப்ரைஸ். அப்போ அதுக்கு கீழே குறணும். 22,800 இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸ் நேற்றோட ஓடிஎம்மோட செல்லர்ஸோட ஆவரேஜ் ப்ரைஸஸ்க்கு கீழே கொண்டு வரும்போது இவங்க மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் அப்வர்டு போகணும். இதுதான் கண்டிஷன். இப்போ புரிஞ்சதா எல்லாத்துக்கும்? புரியுது மாஸ்டர். ஓகே, இதான் கண்டிஷன். இந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த லெவல்ஸுக்கு கீழே மார்க்கெட் இருந்தால் மட்டும்தான் கால் செல்லர்ஸால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஒரு ஆப்போசிட் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க பட்சத்தில் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி அவன் ஸ்ட்ராங்காக இருக்க, நம்மளுக்கு லாஸஸ் வரும், நம்ம வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. நேற்றோட ஆக்டிவிட்டிஸை பொறுத்து அது பேனிக்காமல் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட்டே பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஸ்னைப்பர் தியரியோட வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா. அப்போ இன்னையோட ஹெச்எல்சி கான்செப்ட் படி பார்க்கும்போது ஸ்டில் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த பிரேக் அவுட்டுக்கான பேர்ஸ்லைன் பேட்டர்ன் வந்துச்சுன்னா என்ட்ரி எடுத்துருப்பேன் கண்ணு மூட்டு, அது நடக்கலை. அதே போல் ஒரே ஒரு செகண்டு, எஸ், நம்மளுடைய ஓவராலாக இந்த பாயிண்ட்ஸ்குள்ளேயே மார்க்கெட் கன்சல்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? மேபி இது ஒரு மார்னிங் ஸ்டாரை பிடிச்சி என்ன பண்ணுவீங்க எல்லோரும்? அப்போ வெயிட் தான். ஏன் வெயிட் பண்ண போகிறீங்க? மார்னிங் ஸ்டார் பிடிச்சி இது கீழே வந்துச்சுன்னா ஸ்ட்ராங் ஆயிடுவானே, புட்ஸில் ஸ்ட்ராங் ஆயிடுவானே மார்க்கெட்டில். அப்போ காலையில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போகலாம். மறுபடியும் டார்கெட் ஆனால் 123 தான். அவ்வளோதான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, 123 and 137 என்ன சார்? ஓகே, நம்ம இப்போ ரீசெண்டாக சாட்டர்டே ஒரு கிளாஸில் சொல்லியிருந்தோம்ல, சண்டே கிளாஸ் வந்துருந்தீங்களா? ஓகே ஓகே. அவ்வளோதான், அந்த லெவல்ஸ் தான் அந்த இது எல்லாமே. ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம எப்போல்லாம் லைவ் வருமா நீங்களாம் மார்க்கெட் ட்ரேடே கொடுக்க மாட்டேங்கல்ல? ஒரே ஒரு கொடுத்தாண்ணா. அப்போ நம்ம வந்துட்டு செல்சியோட சேர்த்து இந்த ஸ்னைப்பரையும் பார்க்கணுமா சார் காம்பினேஷன்? ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. எந்த சில ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்காங்கிறதுக்கு இந்த லெவல்ஸ் ஒர்க் ஆகும்ல. ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 26 மெத்தட்ஸ் இருக்குது கால்குலேஷனில். அதில் மெயின் திங் என்ன அப்படின்னா ஹெச்எல்சியும் ஸ்னைப்பரும் தான். அது போதுமானது. ரெண்டுமே நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்குறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஹெச்எல்சி மட்டும் பியூராக பார்த்தா போதுமானது.
ஹச்எல்ஸில் லாஸஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ இந்த ஒரு மாதிரி லெவல்ஸை நம்ம வந்து மேக் பண்ணி கொடுத்தாச்சு. அதை எப்படி எடுக்கணுங்கிறதுமே ஃபஸ்ட்டு இப்போ மந்த்லி செல் ஜோனில் இருக்கு. இப்போ வந்து புட்டு தானே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணும். ஆமாம், மந்த்லி செல் ஜோன் இருக்குன்னா நீங்கள் சொன்ன மாதிரி புட்டோடக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். கரெக்டாக அதில் ஒரு இது பார்த்தேன், ஓபி மாதிரி அதை பிரேக் பண்ணி தான் எனக்கு மேலே போயிருக்கான். ஆமாங்க, அது ஃப்ளிப்புங்க. ஃப்ளிப்பு, அதனால் அதுக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க, வந்து கீழே வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. ஃப்ளிப்பு தான் நேற்று ஒர்க் ஆகிட்டே. இதை பிரேக்கெட் பண்ணி இங்கே புல் பேக் எடுத்து நான் போய்கிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்ப அந்த இடத்துல மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை ட்ராப் பண்ணலாம். இப்போ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னா திஸ் இஸ் அவர் லாஸ்ட்டு பிரேக் ஒட்டி தான் நடந்திருக்கு இல்லைங்களா? இது ஜஸ்ட் சிங்கிள் ஸ்ட்ரக்சராக. இதுக்கப்புறம் இதான் லாஸ்ட்டு ஹையர் ஹையரில் ஃபார்மேஷன். இப்போ எனக்கு என்ன பண்ணிட்டான் மார்க்கெட்டு, செல் ஆர்டர் எடுத்துட்டான். செல் ஆர்டர் எடுக்கும்போது என்ன ஆகும், மார்க்கெட்டு இந்த ஓபிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது நம்ம எடுத்துடலாம், தேவையில்லை. இப்போ இங்கே வரதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஆல்சோ நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு பேட்டர்ன் போட்டால் இன்னர் சைடு பேஸ் பிரேக் அவுட் ஆனால் எஸ்எல் ஜாஸ்தி. ஓகே, வெயிட் பண்ணுங்கள் இந்த இடத்துல. இது வந்து ஒரு சிங்கிள் கேண்டில் இன்சைட் கன்சாலிடேஷன் பேஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பிரேக் அவுட் தென் பேஸு மேபி பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் கீழே இதோட லோவை வந்து இப்படி ஸ்வீப் பண்ணிருந்துச்சுன்னா ஓகே, ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துச்சுங்கிறத நம்ம வின் பண்ணிக்கலாம். இல்லை இதுவே வந்து 2 கேண்டில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ இடத்துல போதும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துருப்போம். பட் வந்து இன்னர் சைடாக தான் இருக்குது, வெயிட் பண்ணலாம். ஸ்டில் ஒன்றுமே அவசரம் இல்லை மார்க்கெட்டில். ஓகேங்களா மாஸ்டர்? அந்த புதுசாக கான்செப்ட் தான் ஈஸியாக இருக்கும் மாஸ்டர். செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறது தானே. நீங்கள் நிறைய இது தெரிஞ்சிருக்க, மார்க்கெட் வந்து கால் பேனிக் ஆக மாட்டாங்க இல்லையா? ஆனால் புட்டோட ப்ராஃபிட் பயங்கர சான்சஸ் இருக்குது. அது வந்து என்னைக்குமே மறந்துடக்கூடாது. புட்டு கிடச்சானா பறந்துடுவான், அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்புறம் தலைவர். ஓகே, நம்ம சொன்ன மாதிரி அடுத்து ஓபி இங்கே தான் இருக்குது. ரெண்டாவது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல் தான் போயிருக்கு மார்க்கெட்டில். அதனால் ஹெல்த்தியான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை நம்ம போட்டு வச்சுக்கணும். 0.5 0.6 நோட்டுங்கிறது என்ன பண்ணிக்கலாம், ஒரு மினிமம் டார்கெட்டுக்காக எய்ம் பண்ணிக்கலாம். ஆல்சோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன இருக்குது, ரேலி பேஸு ரேலி கொடுத்துருக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடம். ஓகே, நாளையிலேருந்து ஒரு சின்ன அப்டேட்டுங்க. நாளையிலேருந்து எனக்கு எப்போ ட்ரேட் கிடைக்கும் அந்த ட்ரேடை வந்து நான் அப்படியே இந்த லைவ் டிஸ்கஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு பின் பண்ணிடுவேன். அது நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதோ எடுக்காத உங்களோட ஓன் அனலைஸ் அது இருக்கணும். நான் வந்து ரிஸ்க் வார்டு காட்டிடுவேன், இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இருக்குங்கிறத நான் போட்டுருவேன். நம்ம லாஸ்ட் டைம் கூட எடுத்துருந்தோம்ல லைவ் மார்க்கெட்டில். ஸோ அது மாதிரி இமேஜை நான் ஷேர் பண்ணிடுவேன். அது வந்து எப்போ கிடைக்குதோ அப்போது 9:30 3 o'clock எப்போ எனக்கு அந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தெரியுதோ நான் எடுக்கக்கூடிய ட்ரேட். நான் வந்து மினிமம் 40 பாயிண்ட் கேப்சர் பண்ணுற ட்ரேட் தான் எடுப்பேன். அதில் அப்போ தான் நம்மளுக்கு 30 கன்ஃபார்ம் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய ட்ரேடை வந்து நான் அதில் போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அது வந்து நீங்கள் அப்படி பிளைண்டாக எடுக்காமல் உங்களுக்கு அது ஓகே வரதை மட்டும் தான் எடுக்கணும். இப்போ ஏன் நம்ம இன்னும் ட்ரேட் பண்ணாமல் இருக்கோம், யாருக்கா ஐடியா இருக்கா? ஆக்சுவலாக இப்போயோட கண்டிஷனுங்கிறது புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் இருந்த மாதிரி சினாரியோ இருக்குது. அதுக்கான பேட்டர்ன் நமக்கு இன்னும் கிடைக்கல. கரெக்டுங்களா? ஸோ இந்த ஸ்கால்பரோ இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கேண்டில் என்ட்ரி எடுத்து கேண்டில் க்ளோஸ் ஆகணும் டார்கெட்டை வச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க 5 to 10. நம்மளுக்கு அப்படி பாயிண்ட்ஸ் வேண்டாம். நாளிலேருந்து யாராவது ஒருத்தவங்க இம்பாக்ட் ஜோன் மட்டும் ரெடி பண்ணி போட்டுறீங்களா குரூப்பில்? புரியல. சரி போட்டுருக்கேண்ணா. நிவேதா மேம் எங்கேயும் போயிருக்காங்க நம்ம அப்ராடு, அதனால் ஒரு 10 days போட மாட்டேன்ட்டாங்க. நான் மினிமம் மேக்ஸிமம் ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து இம்பாக்ட் ஜோன் மட்டும் போட்டால் போதும். 20 பேர் பார்த்துருங்க. 20 பேர் ஓகே. சரி, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது அந்த ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஃபிப் போட்டீங்கன்னா கூட அது 0.5ல ரியாக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு 1 hour டைம் ஃப்ரேம்ல போட்டு பாருங்க. டே சார்ட்டோட ரீட்ரேஸ்மென்ட்ல தான் மாஸ்டர் இருக்குது. அதுல டவுனுக்கான ரீட்ரேஸ்மென்ட் இருக்குங்கறீங்களா? அதோட ரீட்ரேஸ்மென்ட்லாம் மார்க்கெட் இருக்கு. இப்ப மார்க்கெட் 0.5 கரெக்ட்டா டாப் ஆயிருக்கானா? அதுதான். ஓகே ஓகே. ஆக்சுவலாக எப்பவுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், பிளைண்ட்லி போய் எடுக்க மாட்டோம். கரெக்ட். அதோட லாஜிக்கல் என்னங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே.
ஃபஸ்ட்டு வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட ஃபிப்பு, தென் ஃபிப்போட டிஸ்கவுண்ட் பிளேஸ் அண்டு ஃபிபனாச்சியோட கோல்டன் ரேஷியோ சொல்லக்கூடிய 0.5 to 0.6 ரேஞ்சில் லோயர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் பிளாக் ஆர் சப்ளை அண்ட் டிமாண்டு. இதான் காம்பினேஷன். இப்படி இருந்தால் தான் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ ஒன் டே அப்படிங்கிறது எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேம். நான் இதோட லோயர் டைம் ஃப்ரேம் யார்? 1 ஹவருங்க. 1 hour கரெக்ட். 1 day 1 ஹவருக்கு தான் 5 minutes. 50 minutes நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம வந்து அவங்களோட எதிரி. 1 hour. ஏன் ப்ரோ எதிரின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி பார்ப்போம். பட் இன்ட்ராடே ட்ரேடுக்கு வந்து நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு 6 hours மார்க்கெட்டு தான். இல்லை 50 minutesனால் 1 ஹவருக்கு 4 கேண்டில் இன்ட்டு 6 என்னாச்சு 24 கேண்டில் முடிஞ்சு போயிடும் மார்க்கெட்டு. அதனால் நம்ம அதை பார்க்க மாட்டோம். 5 minutes பார்ப்போம். ஓகேங்களா? வேறு யாருக்கு என்ன டவுட்? அப்போ செக் பண்ணி பார்த்துருந்தோம்ல. டே சார்ட் எடுத்துக்கிட்டேன், ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, நிறைய சார்ட் போடுறதுனால. இதிலே டே சார்ட் போடலாம். டே சார்ட்டோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸு ட்ராப் ஆகிருக்கு. 1 ஹவரோட ஸ்ட்ரக்சர் சப்ளை டிமாண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கிறோம். ஸோ 1 ஹவரோட ஸ்ட்ரக்சர் யாரையா சொல்கிறீங்களா? நான் ட்ராப் பண்ணுறேன். இங்கேருந்து எடுத்துக்கலாமா? இப்படி ஓகே எடுத்துக்கலாமா? எஸ் மேம். இதுதான் ஸ்ட்ரக்சர் இல்லையா? இது லாஸ்ட் பிரேக் அவுட்டு. அப்போ 1 ஹவரோட ஃபுல்லு 2 ஜஸ்ட் நியூ ஹை பிரேக் அவுட், நாட் ஹையர் ஹை. ஆமாம் ஆமாம். ஓபி எங்கே இருக்குது? இதான் ஓபி 23,200 இருக்குது. இங்கே வந்து 5 minutesோட ஓபி 23,000 நியரஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இப்போதைக்கு ஹையர் டைம் ஃப்ரேமோட டிஸ்கவுண்ட் ப்ளேஸில் லோயர் டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பேக் வந்து மார்க்கெட்டில் இல்லை. லிக்விடிட்டி மட்டும் எடுத்துக்கிட்டு லிக்விட் எடுத்துருக்கு. இப்போ 5 minutesோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம். ப்ரீவியஸோட ஹை பிரேக் அவுட் பண்ணும்போது பிஎஸ்எல் பையிங், அதான் என்ன சொல்லும் பிஎஸ்எல்னா பை சைடு லிக்விடிட்டி ஆர் பையை ஸ்டாப் பண்ணிட்டு வரக்கூடிய செல்லிங் ஆர்டர்ஸ் தான் பிஎஸ்எல். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவோம், 1 minute போய்ட்டு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைக்காம பார்ப்போம். ஸோ 1 minute ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும்போது ஸ்ட்ரக்சரே இல்லையே 1 minute கீழே இருந்து லோ ஹை மாஸ்டர், அது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தானே இதுவும் நடக்கும். இப்படி வச்சுக்கலாமா? இது லாஸ்ட்டு ஹையர் ஹை ஃபார்மேஷனா? மேலே இதுக்கப்புறம் மார்க் இதான ஒரே ஸ்ட்ரக்சர் தானே? ஆமாம் மாஸ்டர். இது அடுத்து ஹையா? எனக்குமே எடுத்து போய் ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணக்கூடாது. அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஏ ஷேப் வி ஷேப் பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். ஓகே. இதுக்கப்புறம் இதுதான் நம்மளுடைய ஃபைனஸ்டான ஒரு ஹை. இந்த ஹைக்கு லோக்கு பிட்வீல் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இதில் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் 1 minute. இந்த பிஎஸ்எல் எடுத்துருச்சு அப்போ நான் செல் ட்ரை பண்ணுறேன்னா அப்படின்னா கூட 1 minute கன்ஃபர்மேஷன் வேணும். 1 minute கன்ஃபர்மேஷன் இல்லை உங்களுக்கு. ஓகேங்களா? எஸ். இப்படி ஒரு ஃபார்மேஷன் ஆகிருக்கு. இந்த கேள்விக்குள்ளே பேஸு ட்ராப் ஆகிருக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் நடக்கலை. கன்ஃபர்மேஷன்ல எஃபிஜி பாப்பீங்களா? கன்ஃபர்மேஷனில் இம்பேலன்ஸ் பார்க்கணுமா? யார் இது? சபாபதிவா? ஆமா ஆமா ஆமா. ஆக்சுவலாக கன்ஃபர்மேஷனுங்கிறது எஸ்எம்எஸ், ஸ்டாப் கண்டு வேறு என்னெல்லாம் பார்க்கலாம். ஃப்ளிப்பு, பிரேக்கர் பிளாக்கு, சேஞ்ச் ஆஃப் லெட்டரு. இது ஏதாவது ஒன்று நடந்தால் தான் என்ட்ரி, இல்லைன்னா நோ என்ட்ரி தான். ஓகே ஓகே. பாதி விஷயம் வந்து உங்க பாஷையில இருக்கு. ஏன் பாஷைலனா? ஓ எஸ்எம்சி. ஆமா. ஓகே. ஃப்ளிப் தெரியும், பிரேக்கர் பிளாக் தெரியாது. எஸ்எம்எஸ் ஸ்டாப் அண்ட் எஸ்எம்எஸ்னா அதோட பிரீஃப் என்ன அப்படின்னா ஷிஃப்ட் இன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை ஷிஃப்ட் ஆகுது. அப்ட்ரெண்டில் போகக்கூடிய மார்க்கெட்டை அப்படி டவுனாக மாற்றும். எம் பேட்டர்ன், டபிள்யூ பேட்டர்ன், அதான் எஸ்எம்எஸ்ங்கிற வேர்ட் சொல்லுவோம். பிரேக்கர் பிளாக்குங்கிறது ஓபிஸ் ஒன் டேப் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் கேண்டில் இன்சைடு கன்சால்டேஷன் தென் பிரேக் அவுட்டு. கன்சால்டேஷன்ல எஸ். லைக்லி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட சார்ட். வேர் இஸ் அவர் சார்ட்? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஓபி ஏரியா.
இந்த பிளேஸ் தெரியுதுங்களா எல்லாத்துக்கும்? இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸ்ட்ரீம் ஹையில் இருக்கக்கூடிய ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் ஆர்டர் பிளாக்கு மேக் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டர் பிளாக் என்ன பண்ணிட்டான் மார்க்கெட் அப்படின்னா, ஒரு டேப் பண்ணிட்டு ஒரு பியர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த கேண்டிலோட ஹைக்கு லோக்கு பிட்வீன் கன்சால்டேஷன் தென் ஃபெயில்டு. அப்போ இந்த ஓபி இன்னும் சொல்லப்போனால் இந்த வரைக்கும் என்ன பாருந்தான் அப்படின்னா, என்னங்க அந்த ஓபியோட கேண்டிலே காணும். ஓகே, இதுதான் ஓபி. ஓகே, இந்த ஒரு ஓபி தான் நமக்கு என்னவா இருக்குது, பியர் ஓபியாக இருந்திருக்கு. இந்த பியர் ஓபி என்ன மாறுது ஒன்ஸ் இது மாதிரி கன்சால்டேஷன் தென் ஃபெயில்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பியர் டேர்ன் இன்டு புல். தட் இஸ் கால்டு பிரேக்கர் பிளாக். பியர்லேருந்து புல்ஸாக மாறுறது அது ஒன்றும் இல்லைங்க. இது எங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இப்படியே போய்கிட்டு இருப்பான். பிரேக்கர் வச்சு என்ன ஆகுது, அவ்வளோதான் பிரேக்கர் பிளாக். அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம இது ஃபுல்ஃபில்லாக முடிச்சுட்டு வந்துடலாம். நான் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறது தான் தெரிஞ்சிருச்சு தெளிவா. அவன் தான் சிங்கிள் கேண்டில் இன்சைட் கன்சால்டேஷன்ஸ்டானே. நம்ம விஷயம் டேட்டு மாற்றிடலாமா, ஃப்ரைடே மண்டே வச்சிடலாமா? எப்படி அடுத்த மாசம் அவங்களே டேட்டை மாத்திடுவாங்க. ஏன்னா நம்ம வர மண்டே டியூஸ்டே இல்லாட்டி ஃப்ரைடே. நம்ம இது 5th வீக் லைவ், ஆக்சுவலா 5th கிளாஸ் ஆவ லைவ்ல. ஆமா மாஸ்டர் கால் வந்து 2 கேண்டில் கன்சல்டேஷன் தான் மாஸ்டர். மாஸ்டர் கேண்டில் வராதேங்க. நீங்க மண்டே வந்தீங்கன்னா அவன் டேட்டா மாத்திடுவான். லாஸ்ட் 5 days நம்ம செஷன் வச்சிருக்கோம். அதில் வந்து 2 day லைவ்ல ட்ரேட் கிடைச்சிருக்கு. ஒரு நாள் ட்ரேடு கிடைக்கல. ஒரு நாள் மார்க்கெட் முடிஞ்சது. அதாவது நம்ம லைவ்ல சில அப்டேட் கொடுத்துட்டு போயிருந்தோம் புட்டுக்கு லாஸ்ட் வீக்கில். ஃப்ரைடேவா வெனஸ்டேவா, இன்னைக்கு 5ஆம் நாள். இன்னைக்கு 5ஆம் நாள் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தெரியலையே, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும். நேற்று நல்லா கொடுத்துட்டாங்க, அப்புறம் எப்படி இன்னைக்கு கொடுப்பாங்க? எனக்கு நேரத்தில் தான் ஒரு டவுட் இருக்குது மாஸ்டர். எனக்கு தெரிஞ்சு இனிமேல் இதுக்கு கீழே இருக்கும்போது ஃபேவர் இருக்க வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் வெயிட் பண்ணி. மாஸ்டர் இங்கே கீழே ஒரு பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகிறாங்க. இது வந்து புள்ளி செங்கல் ஃபிங்கர் எடுத்துக்கலாமா? எதா புட்டு சைடில், சரி கால் சைடில் தான். கால் சைடில் இதா அது ஒரு பிரேக் வச்சுட்டு திருப்பி ஒரு பிரேக் வச்சு ரிவர்ஸ் ஆகிற மாதிரி காமிக்கலாம். இல்லை இது அப்படி தெரியலையே. என்கல்ஃபிங் பேட்டர்ன், என்கல்ஃபிங்னா லோ கீழே ஓப்பன் ஆயிருக்கும். ஆக்சுவலாக என்கல்ஃபிங்னா அது ஃபுல்லாக க்ளோஸ் கீழே இப்படி இருக்கணும். ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹை லோ ஓப்பன் க்ளோஸ் எல்லாத்தையும் என்கல்ஃப் பண்ணி இருக்கணும். அதான் என்கல்ஃபிங். லோ எடுக்கல, லோ எடுக்கல. ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக பார்க்கும்போது ஒரு விதமான பேட்டர்ன் எனக்கு தெரியுது. உங்களுக்கு யாருக்கும் தெரியுதா? இது ஒரு பேட்டர்ன் மாஸ்டர். மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு மிஸ்கின்ட்டு சத்தம் கேட்டால் எடுக்கலாமா? வேண்டாம் மாஸ்டர், நான் எடுக்கல. இந்த வாரமே நேற்று ஒரு நாள் தான் நல்ல ட்ரேட் எடுத்துருக்கேன். ஓகே சார், ஒரு டவுட் சார். இப்போ புட் சைடு 103 வரைஞ்சிருக்கீங்களா, அது என்னது சார்? 850 103 காலோட சீசா. ஓகே சார். ஓகே சார். ஓகே, இது ரிஸ்க் எவ்வளோ இருக்கும் மாஸ்டர்? ஏன்னா ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கு மாஸ்டர். 26 பாயிண்ட் ரிஸ்க்கு. டார்கெட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஸ்கேல்பிங் இன்ட். இது மேலே க்ளோஸ் பண்ணி பேட்டர்ன் வச்சா தான் நமக்கு என்ட்ரி மாஸ்டர். 137 மேல 137 மேல அங்கே தான் நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதான் பாயிண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரேடே பண்ண வேண்டாம். வெயிட் பண்ணிட்டு நம்ம கிடைக்கும் அடிச்சுக்கலாம். இதுவே சிலர் சொல்லுவாங்க, அம்மா அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாராம், மார்க்கெட் கொடுத்துட்டே இருக்குமான்பாங்க. ஆனால் கொடுக்கும், பயங்கரமாக கொடுக்கும். சில டைம் மாஸ்டர் அன்னைக்கெல்லாம் வந்து மத்தியானம் 2 மணிக்கோ அந்த டைம் தான் கொடுத்ததுல ஒரு கால் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறேன். காலோட ஆப்பர்ச்சுனிட்டியா நேத்திக்கே 3 மணிக்கெல்லாம் கொடுத்தது. ஆமா, எனக்கு தெரிஞ்சு நம்ம வெயிட் பண்ணாலே போதுங்க. அது கரெக்டான ஒரு ப்ராப்பர் பேட்டர்ன் கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது மாதிரி நம்ம ஒரு விதமான நம்மளுக்கே தெரிஞ்சு பார்த்து விட்றேன். இதெல்லாம் ஒரு ட்ரேட் டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் போய் மாட்டவே கூடாது. என்னோட ஓப்பன் ப்ரைஸ் என்ன ஆக்சுவலி? ஓப்பனோட ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் க்ளோஸ் 877.
22,888 மாஸ்டர். 22,8 877 க்ளோஸ். ஹை 22,900 நியரஸ்ட் இருக்கா? ஆமா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு கால்குலேஷன் பண்ணேன், ஞாபகம் இருக்கு எல்லாத்துக்குமே? ஆமா மாஸ்டர். என்ன பண்ணோம்? என்ன பண்ணி திடீர்னு கேட்க கூடாது மாஸ்டர். அப்படி கேட்காதீங்க, நான் ஒரு தடவை பார்த்துட்டு வேணா சொல்றேன். ஓகே, என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் டேவோட ஹை மைனஸ் லோ மல்டிபிள் வித் 26.11% பண்ணோம். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிது. எஸ், 200 சம்திங் கிடச்சிது. சாரி 58 சம்திங் கிடச்சிது இல்லையா? 67.57. அதை வந்து இன்னையோட ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டோட வேல்யூ கூட ப்ளஸ் தென் மைனஸ் பண்ணும்போது 2 பிளாக் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ இந்த லெவலுக்குள்ள இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து சைடுஸ் ப்ராபபிலிட்டி இதை பிரேக் அவுட் பண்ணி போகும்போது தான் பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஓகே. ஸோ மார்னிங் எனக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா 15 மினிட்ஸ் முடியும் போதே இதை டேப் பண்ணிட்டு ரிவர்சல் கொடுத்து நிப்பாட்டியிருக்கான். ஓகேங்களா? இப்போ தான் கண்டிஷன். இப்போது இன்றைக்கான மார்க்கெட் வந்து நிஜமாகவே எனக்கு மொமெண்டம் கொடுக்க போறியா இல்லை நான் ஏமாற்ற போறியா அப்படின்னு டவுட் இருக்குது நம்மளுக்கு நிறைய பேருக்கு இல்லைங்களா? இந்த டவுட்டை நம்ம கிளாரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மேஜிக்கல் மெத்தட் தான். மேக்ஸில் நிறைய மேஜிக்கல் மெத்தட் இருக்குது, இது ஒரு மேஜிக்கல் தான். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். என்னவாக இருந்திருக்கு? 22,877. நியரஸ்ட் ரவுண்ட் ஃபிகர் 22,900 எடுத்தாச்சு. இப்போது இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் க்ளோசிங் வந்து எனக்கு எது அடுத்த மணியாக ஷோவாக இருக்குது மார்க்கெட்டில்? 22,900 கரெக்டுங்களா? அப்போ இந்த 22,900 இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸோட புட் செல்லர்ஸோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தாலே போதுமானது. அதை வச்சு ஒரு மேஜிக்கல் கால்குலேஷன் போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்குமா இல்லை சைட்வேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத. சார் ஒரு கால்குலேஷன் சொன்னீங்களா, அது எனக்கு இன்டூ 26.16 அது என்னது சார்? நான் கொஞ்சம் லேட்டா ஜாயின் புரியல. லோ மைனஸ் ஹை. ஆக்சுவலாக நீங்கள் மட்டும் தான் ப்ரோ அதை கேட்டிருக்கீங்க, வேறு யாருமே கேட்கல. மாஸ்டர் நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். சரி, மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம், கேட்கல. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய எர்த் வந்து எவ்வளோ டிகிரி சாஞ்சிருக்கும்? 26%. தப்பு. 22.5 மாஸ்டர். தப்பு. ஆங்கிள் மாஸ்டர், எர்த் ஆங்கிளா? 0.3 மாஸ்டர். 23.5 டிகிரிஸ் கரெக்டுங்களா? அப்போ இந்த 23.5 டிகிரிஸ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி 90 டிகிரி, அதில் 23.5 இருக்குமா? இப்போ இது வந்து நீங்கள் 90 டிகிரியில் மைனஸ் பண்ண என்ன வரும்? என்னமோ சொல்கிறீங்க. 66 வரும் கரெக்டுங்களா? இது வந்து 90, அதாவது 90ல் இது கழிச்சு 66 வரும். இது 100 அப்படின்னா எப்படி வரும்? இந்த 90 100ஆ மாற்றணும். 40 கால்குலேஷன் இருக்கு. 34.5 அப்படியே 33.5 26 வருமா? 23.7. இல்ல 100ஆ மாத்தணுமா 90ஆ மாத்தணுமா? அதாவது 90 டிகிரிக்கான வேல்யூ வந்து 93.5 டிகிரி இல்லையா? 33.5. இதே நீங்கள் ரவுண்டாக 100 வச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? 33.5. 26.11 தாங்க வரும். ஆமாம், 100 வச்சு இன்டூ 23.5 போட்டால் அதான் மாஸ்டர் வரும். நீங்கள் சொல்லுங்கள். இல்ல இது வந்துட்டு இந்த கான் சார்ட்னு சொல்லிட்டு ஒரு சார்ட்ல இருக்கும் இல்லையா, அதாவது பிரமிட்ல வச்சு ஒரு டிகிரிஸ் வைப்பாங்களா, அதோட கால்குலேஷன். ஆக்சுவலாக வந்து எர்த்தோட கால்குலேஷன். ஸோ அதை தான் என்ன பண்ணுறாங்க, அந்த 26.11 நம்ம இது பண்ணுறோம், கால்குலேட் பண்ணுறோம். பூமியே சாஞ்சு தான் பாருக்கு, அதில் இருக்கக்கூடிய நம்ம ஏன் அதை மாதிரி டிகிரி கால்குலேட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மெத்தட் தான் இது. ஃபிபனாச்சி மாதிரி. ஆமாம், ஃபிபனாச்சி எப்படி நம்ம நேச்சுரல்லேருந்து எடுத்தோம், எலியாட் வேவ் எப்படி நேச்சுரல்லேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதே போல் தான் இந்த 26.11மே. அதனால தான் இந்த 26.11 எடுத்தோம். ஆக்சுவலாக என்ன வருதுன்னா 90 டிகிரி மைனஸ் 23.5 டிகிரி 100. இந்த 100 மேலே போய் மல்டிபிள் ஆகுமா? எஸ். 23.5 by 90 into 100 மாஸ்டர்.
சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ வரும். அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 26.11 அப்படிங்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஃபைனல் அவுட்புட்டாக. ஸோ அந்த ஃபைனல் அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஓவரால் ட்ரேடிங் ஏரியா, அதாவது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த லோ டு ஹை தான் நெக்ஸ்ட் டே ப்ரீவியஸ் டேவோட ட்ரேடிங் ஏரியா. அந்த ஏரியா வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட டிகிரியோட மல்டிபிள் பர்சன்டேஜ் பண்ணிக்கிறோம். அது வந்து 26.11% நம்ம மல்டிபிள் பண்ணும்போது அந்த 58ங்கிற வேல்யூ வருது. அதை ப்ரீ ஓப்பன் கூட ப்ளஸ் தர் மைனஸ் பண்ணுவோம், 2 லெவல்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த லெவல்ஸ் வந்து எனக்கு என்ன பண்ணணும், அப்பர் சைடு லோவர் சைடு பிரேக் அவுட் பண்ணால் தான் பெரிய மூவ்மெண்ட் கிடைக்கும். இல்லைனா அந்த லெவல்ஸ்லேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட மினிமம் லெவல்ஸ் அங்கே தான் உட்காந்துருக்கு பாருங்க. அப்படி தான் அமையும். இது வந்து மேக்ஸிமம் இல்லை, இது ஆக்சுவலாக மினிமம் லெவல்ஸுங்க, நான் தப்பாக போட்டிருக்கேன். மாஸ்டர் ஒரு டவுட் மாஸ்டர். ம், இப்போ ஹெச்எல்சில பி சைடு ஒரு ஹேமர் மாதிரி போட்டுருக்காளே, ம், ஹேமர் மாதிரி தான் போட்டு ஒரே இடத்துல மாஸ்டர் கடைசியில் சொல்லுங்க அடுத்து. இல்லைங்க இப்போ வந்து ரீசெண்டா அதுக்கு அந்த ஹேமர் அந்த வந்து மார்னிங் ஸ்டார் வேலிட் இல்லைங்க, பேஸ் இன்னர் சைடு இருக்கு எல்லாமே. அந்த லைன் இல்லாம இருந்துச்சுன்னா அந்த லைன் இல்லாம இருந்துச்சுன்னா கீழே இப்போ வந்து ரெட் கலர் கேண்டில் 3வது கேண்டில் வந்துருக்குது இல்லைங்க. இப்படி கேக்குறீங்களா? இருங்க டைம் சொல்றேன். அப்படி வந்திருந்தா எடுக்கலாம் இல்லைங்க. கண்டிப்பா அடிச்சிருப்போம், நானே எடுங்கன்னு இருப்பேன். சரி இப்போ 3வது கேண்டில் வந்துருக்குது இல்லைங்க, ஒரு ரெட் கலர் பெருசா இறங்கி அதுக்கப்புறம் ஒரு டோஜி கேண்டில் ரெட் கலர் வந்துருக்குது இல்லைங்க. அது இல்லைங்க, அது அதுதான். அதுல ஒரு மார்னிங் ஸ்டார் மாரி கரெக்டா மார்னிங் ஸ்டார் மாரி வந்துருச்சுன்னா எடுக்கலாம் இல்லைங்க. ஆமாம், இதோட லோக்கலில் விக்கு போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே இப்படி பாடி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், மார்னிங் ஸ்டார் போட்டுச்சு மேலே தான் போகும்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்க. ஆனால் எதுவுமே நடக்கல, நான் என்ட்ரி எடுத்துக்க மாட்டோம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த மொமெண்டம் செக் பண்ண சொல்றேன் நீங்க. சரி, இது புரிஞ்சது எல்லாத்துக்குமே எப்படி இந்த லெவல்ஸ் எடுக்கிறோங்கிற கால்குலேஷன். எஸ் மாஸ்டர். 26.11 இதெல்லாம் எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு விஷயம் நல்லா சொல்லிடுறேன். நீங்கள் ஹெச்எல்சி ஸ்னைப்பர் தேரி இருந்தாலும் என்ன பண்ணலாம், ஈஸியாக மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணிட்டு போயிடலாம். வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் உங்களுக்கு தேவை கிடையாது. ஆனால் ஃபுல் டைமில் ட்ரேடராக இருக்கீங்க, போர் அடிக்கு மார்க்கெட் என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருங்க. சீரியஸ்லி அதான் உண்மை. ஆனால் எல்லா மெத்தடும் தெரிஞ்சு நம்ம எல்லா மெத்தடும் ட்ரேட் யாருமே பண்ண போகிறதில்ல. நான் இன்னும் எத்தனை மெத்தட் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது ஹெச்எல்சி மட்டும்தான். ஸ்னைப்பர் கூட நீங்கள் விட்டுடலாம். உங்களுக்கே தெரியுமே ஸ்னைப்பரோட ஹெச்எல்சியில் உங்களுக்கு எவ்வளோ என்ட்ரி கிடச்சிருக்குன்னு. மாஸ்டர் ஸ்னைப்பர் வந்து நான் பார்த்ததுல வந்து பேனிக் ட்ரேட்ல மட்டும் தான் யூஸ் ஆகுது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஹெச்எல்சி நம்ம சொல்லியாச்சு மார்க்கெட் சைடு யூஸ்குள்ளே போயிடணும் இல்லைங்களா? ஸ்னைப்பர் பற்றி நம்ம பேசவே தேவையில்ல. எஸ். அதனால் இதுவே போதுமானதான் நம்மளுக்கு. அப்போ எதுக்கு இந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா எல்லா விஷயமும் லேர்ன் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடாது நம்மளுக்கு. ஆனால் ட்ரேட் பண்ணுறது அனலைஸ் பண்ணுறது எல்லாமே ஹெச்எல்சியே போதுமானது தான். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி ட்ரேட் இருக்கும் இல்லையாங்கிறத பார்க்குறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 22,900 காலையும் புட்டையும் எடுத்து வச்சு அவனோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட ஆக்டிவிட்டிஸை மட்டும் செக் பண்ண போகிறோம். $22,900 கால், 22,900 புட்டு, 5 மினிட்ஸ் எடுத்தாச்சு. 5 மினிட்ஸோட ஹை லோ க்ளோஸ்லாம் தேவையில்ல, ஜஸ்ட்டு ஹை அண்ட் லோ தான். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட ஹையவும் லோவும் மேக் பண்ணிட்டேன். இங்கேயும் ஹையவும் லோவும் மேக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹையஸ்ட் ஹை ப்ளஸ் லோவஸ்ட் லோ டிவைடட் 2 என்ன வருது? ஹையஸ்ட் ஹை வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து 140. இங்கே வந்து 108ங்க, இங்கே 95ங்க. அப்போ ரெண்டு கையில் எதுனா பெரிய ஹை? 108.65. 84, இங்கே 68. 68ஆ? அப்போ 177 பாயிண்ட் சம்திங் வருமா? ஓகே, இந்த 177 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம கியூப் ரூட் போடணும்.
எஸ். டிவைடட் பை 2 தேவையில்லையா? அது டிவைடட் பை 2 போடணும். போட்டுட்டு தான் போட்னா 89 எவ்வளவு வரும்? 87 89. சொல்லுங்க லெவல் சொல்லுங்க. 108 + 68 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 88 வச்சுக்கலாமா? இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கியூப் ரூட் போட போகிறோம். 4.4 இந்த 4.45 மல்டிபிள் வித் 4.45 19. இந்த 19 அப்படிங்கிற ரேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரேஞ்சை இந்த 88 கூட ப்ளஸ் தென் மைனஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்க அந்த ஆள் வேலை எல்லாமே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. சரி போட்டுருமா கியூப் ரூட்? இது உங்க பொண்ணு சொல்லி கொடுத்ததா? ஏங்க எனக்கு இப்போதாங்க பையன் பிறந்து 10 மாதம் ஆகுது. ஐயா சீரியஸ்லி இது எப்படி ஒர்க் ஆகிருக்கும் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. 88.19 எவ்வளோ வருது? 88 + 19.8 107. 107. ஓகே, இங்கேயும் அதே 107 அடிச்சிடலாம். அடுத்து கீழே மைனஸ் -88 -88 68. இங்கேயும் அதே 68. ஓகே, இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் கம்ப்ளீட்டாக அது கீழே போயிட்டு இவன் கம்ப்ளீட்டாக அதுக்கு மேலே போனால் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இல்லைனா மார்க் என்ன பண்ணிடுவான்? இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு முடிச்சிடுவான். அவ்வளோதான். ஸ்னைப்பர் மாதிரி. ஆமாம், இப்படிலாம் லைவ் மார்க்கெட்டில் போய்ட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம். அந்த 68 88 + 19 88 - 19 அதை பண்ணுங்களா ப்ரோ? நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறவா. முதல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட க்ளோஸ் நியரஸ்ட் ரவுண்ட் ஃபிகர் நம்ம என்ன பார்க்குறோம். அது பார்த்ததுக்கப்புறம் அதோட கால் ஆப்ஷன் ப்ளஸ் புட் ஆப்ஷன் எடுக்கிறோம். அந்த 2 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட ஹையஸ்ட் ஹை ப்ளஸ் லோவஸ்ட் லோ டிவைட் பை 2 போட்டு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை வந்து என்ன பண்ணுறோம், கியூப் ரூட்டில் வந்து மல்டி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூவை நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச அந்த ஆவரேஜ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது கூட ப்ளஸ் தென் மைனஸ் பண்ணி 2 ஸ்ட்ரைக்லேயும் போட்டுக்கிறோம். ஸோ சுந்தர், அப்போ நீங்கள் அந்த லாஸ்ட்டாக கொடுக்குறது வந்து எது பிரேக் ஆகுது? கீழே பிரேக் ஆச்சுன்னா நமக்கு வந்து சிஏ வந்து ப்ராஃபிட் பண்ணும், மேலே பிரேக் ஆச்சுன்னா புட் செல்லர் வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க. கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கணும். ஆமாம், இந்த பிரேக் அவுட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், மேலே போகிறக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. இது மேலே பிரேக் பண்ணி இவன் மேலே போகிறக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இதே மாதிரி உங்களுக்கு ரேஞ்சஸ் வந்துச்சுனாலே இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ட்ரேடு கிடையாது. இப்போ உங்களுக்கு தோணும், இதை தான் நான் ஹச்எஸ் இங்கேயே பார்த்துட்டு போயிட்டேன், ட்ரேட் இல்லை, இதுக்கு இவ்வளோ கால்குலேஷன் போடணுமா? இதெல்லாம் ஒன் ஆஃப் த மேஜிக்கல் கால்குலேஷன் மெத்தட் தான். இதெல்லாம் ரொம்ப டேஞ்சராகவும் இருக்கும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு 2 இயர்ஸ் ஆயிரும் இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு. அதனால தான் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா பெருசாக ரிவீல் பண்ணல, அப்படி விட்டாச்சு. வேறு எதாவது டவுட் இருக்குங்களா மாஸ்டர்? எஸ்டர்டே 1 ட்ரேடா இல்லை 2 ட்ரேட் வந்துச்சா மாஸ்டர்? எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் வந்து 2 ட்ரேடு, நார்மல் பொழுது 1 ட்ரேடு. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம லைவ் மார்க்கெட்டில் பேசிக்கிட்டு இருந்தோம். ரேலி கொடுத்துட்டான், பேஸுக்குள்ளே ஏதாவது ரிவர்சல் கேண்டில் என்ன, அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட்டு, கரெக்டுங்களா? அதான ரிவர்சல் கேண்டில். அப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆன கூட என்ன பண்ணலாம், நீங்கள் பை பற்றி யோசிக்கலாங்கிற மாதிரி பேசியிருந்தோம். இது ஹேமர் மாதிரி வந்துக்கிட்டு இருந்தால் கடைசி ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போட்டாச்சு. சரி, நியூட்ரல் கேண்டில் போட்டுட்டான், ஒரு 40 பாயிண்ட் மோமெண்டம் கொடுத்தாச்சு. இது எத்தனை பேர் எடுத்துருப்பாங்கன்னு தெரியாது. ஸ்கால்பர் வந்து உள்ள என்ட்ரி எடுப்பாங்க, ஓகேங்களா? ஸ்கால்பர் இல்லை அடிக்கடி பார்த்துருப்பாங்க இதெல்லாம் லைவ் மார்க்கெட்டில் வந்து எப்போல்லாம் மார்க்கெட் பேனிக்கில் பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் ஆகுதோ அப்போ இப்படி ஒரு மூமெண்டம் கொடுக்குங்கிறத. நம்ம பேசிக்காக என்ன பண்ணுவோம், இந்த பேஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பிரேக் அவுட் என்ட்ரி எடுப்போம். பிரேக் அவுட் என்ட்ரினா இதான் என்ட்ரி பாயிண்ட்டு. அப்போ இதுக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 41 பாயிண்ட்டு. 41 பாயிண்ட்லாம் ஒரு என்ட்ரிக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்தா கம்மியில கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது. அப்போ இது மாதிரி ட்ரேட்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். எதுக்காக? ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக 50%. இந்த கேண்டிலோட 50%க்கு வெயிட் பண்ணுவோம். அப்படி வெயிட் பண்ணி கிடச்சா உங்களுக்கு ட்ரேட் இல்லைன்னா நோ ட்ரேடு, இல்லைங்களா? அப்போ வெயிட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், இந்த டேட் ரேஞ்ச் எடுத்து இதோட ஹைக்கும் லோக்கும் போட்டுட்டு
இதில் வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம் 50%க்காக. அப்போ இந்த 50% டேப் பண்ணால் என்ட்ரி, இதுக்கு கீழே பாடி க்ளோஸு. ஸோ இதோட என்ட்ரி பாயிண்ட் இது தான், ஸ்டாப் லாஸ் இது தான். 23 பாயிண்ட்டு பரவாயில்ல. டார்கெட் என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் ஹை பாயிண்ட் 51 பாயிண்ட்டு. அப்போ ரிஸ்க் ரோட் என்ன ஆகுது நம்மளுக்கு இந்த இடத்துல 1:2ங்கிறது ஒரு சாலிடான ரிஸ்க்காக கிடைக்குது. நம்ம எனக்கு ரிவார்டை பற்றி பேசும்போது ரிஸ்க் எவ்வளோ தான் பார்ப்போம். ஸோ 1:2.5 ஓகேங்களா. அப்படி இன்றைக்கி ஏதாவது கிடைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிம்பளிக்கு பிலாப்பி. ஸோ இந்த உண்மையை வந்து நம்ம ஏற்றுக்கிறதுக்கான மனசு வரணும். அந்த மனசு இருந்தால் தான் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். நான் எஸ்எம்சி ட்ரேடருக்கு சொல்லுவேன், கேண்டில் ஸ்டிக்கோட கலருக்கு வந்து ரியாக்ட் பண்ணாதீங்கன்னு. அதே போல் தான் நம்மளோட கான்செப்ட்லுமே கேண்டில் ஸ்டிக்கோட கலருக்கு நம்ம ரியாக்ட் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு தேவையானது 6 டைப் ஆஃப் என்ட்ரி பேட்டர்ன்ஸ். இப்போ அடிஷ்னலி வந்து செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் நமக்கு தெரியும் போது இந்த இவ்வளோ பெரிய ஃபோர்ஸான கேண்டில் எவ்வளோ தூரம் போகிறான், எக்ஸாக்ட்லி இவனுடைய சீசா தான். அதுக்கு மேலே அவனால் போக முடியல. மாஸ்டர் அந்த நியூ டெக்னிக் தான் மாஸ்டர் வேற லெவலில் இருக்குது. அந்த நம்ம சண்டே டிஸ்கஸ் பண்ணோம்ல. ஆமாம் ஆமாம், அது எக்ஸாக்டாக இப்போ இன்னைக்கு ஓகே. இப்போ நிறைய பேருக்கு தோணும் இதெல்லாம் ஏன் இவர் முதலே கொடுக்கல தோணுதா? இல்லைடா மாஸ்டர், கற்றுக்கிறது நல்லது தானே. ஏன் நான் கொடுக்கல அப்படின்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல எல்லாத்தையுமே கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குழப்பிடும் எல்லாமே. என்னடா எத்தனை ஹைடாக ட்ராப் பண்ண ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மைண்ட் ஆகிடும். அதனால தான் அதுக்கான ஒரு டைம் கொடுத்து நானுமே கொஞ்சம் நல்லா பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கணும், நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் லேட் பண்ணி கொடுத்தோம். பட் லைஃப் டைம் நீங்கள் என்ன பண்ண அதை யூஸ் பண்ணிக்கலாம். மாஸ்டர் நேற்று சார்ட் வந்து புட் செல்லர்ஸ் கால் செல்லர்ஸோட ஆக்டிவிட்டி நீங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தீங்களா எக்ஸெல்ல? ஆமாம். இப்போ அதில் வந்து க்ளோஸ் ப்ரைஸில் பார்க்கும்போது நம்ம கால் செல்லர்ஸ் தான் வந்துட்டு டாமினேட் பண்ண மாதிரி காமிச்சதுல. ஆக்சுவலாக அது மீனிங் எப்படி எடுக்கணுங்கிறத சொல்லிடுறேன். ஓகே இதானே? ஆமாம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஹை மொத்தத்துக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, 363. அதில் அதிகமாக டாமினேட் பண்ண யார், புட்டு. லோ இங்கேயும் புட்டு தான். ஆனால் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து ஈவனாக இருக்குது ரெண்டு பேருமே. ஆமாம், எக்ஸாக்ட்லி 50% பாருங்கள். எஸ் மேம். அப்போது புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க மார்க்கெட்டில் வந்து செமையாக இருந்திருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. ஓகே. அப்போ புட் செல்லர்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் போது என்ன பண்ணலாம், கால் செல்லர்ஸ் வந்து பை அப்படிங்கிற ஆக்ஷன் செலக்ட் பண்ணலாம் இல்லையா? இதான மீனிங்? எஸ். ஆனால் இன்றைக்கான பை அப்படிங்கிற ஆக்ஷன் வந்து காலோட பேனிக் பை இல்லையா? ஆமாம். அப்போ இந்த பேனிக் பை ஆகணும் அப்படின்னா காலோட நம்ம இப்போ பார்க்குற டெக்னிக் படி அந்த மெத்தட் வந்திருக்கணும், வந்தால் தான் காலோட பேனிக் ஆக முடியும். ஓகே. அப்போ காலோட பேனிக் ஆகலை அப்படின்னா ப்ரீமியம் டிகே நடக்க ஆரம்பிச்சிடும். எக்ஸ்பெக்டேஷன் காலோட பை ஆக்ஷன் நடக்கணும், இன்றைக்கி கால் பேனிக் ஆகணும். கால் பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டினா போத் செல்லர்ஸோட ப்ரீமியம் டிகே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதுதான் கண்டிஷன். இதுவே இந்த இடத்துல வந்து எனக்கு கால் பேனிக் வந்து ரெடியாக இருக்கான், ஃப்ரீயாக இருக்கான் அப்படின்னு என்ன இருக்கும், காலையில் நேற்று பிறந்தான் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பறந்துருப்பான். ஸோ நேற்றோட ஹச்எல்ஸ் யாராவது சொல்லுங்கள், எனி ஒன்? வேல்யூஸா மாஸ்டர்? அதாவது நேற்றோடது மீன்ஸ் 18 டேட்டு 220. அடுத்து சொல்லுங்கள் லோ பாயிண்ட். 69.90, 87.15. க்ளோஸு 104.75, 121.85. 85வா? ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் புட் செல்லர்ஸ் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்களா, எல்லாம் 50 ப்ளூ தெரியுதுங்களா? எஸ் எஸ். அப்போ புட் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு என்ன மீனிங், புட்டோட ப்ரீமியம் கீழே போகுது, அப்போ காலோட ப்ரீமியம் என்ன ஆகலாம், ஓகே மேலே போகலாம். நேற்று கால் என்ன பண்ணான், அவனை ஆக்சுவலாக ப்ராஃபிட் புக்கிங் தான் இல்லைங்களா, போத்தார் ப்ராஃபிட் புக்கிங் தான் நேற்றோட கண்டிஷன். கால் மார்னிங் என்ன பண்ணிட்டான், ஹையை பிரேக் அவுட் பண்ணி செஷன் அப்போது ஹை, அப்போ ஃபேவர் கொடுத்துட்டான் அவனுக்கு. புட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் போது கால் செல்லர்ஸ் ரெடி ஆகிட்டான் பை அப்படிங்கிற ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. அப்படி அதோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி இதே போல் சினாரியோ தான். ஏன் பர்ஃபார்மன்ஸ் நடக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன விளக்கங்கள் தான். கிளியர் ஆகிடுச்சா? எனக்கு டவுட் இருக்கா இதில்?
அந்த க்ளோஸ் பிரைஸ் வந்து ஒன்றா இருக்கிறனால அப்படிதான் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து ஈவனாக இருக்கிறதுனால க்ளோஸ் ப்ரைஸ் ஈவனாக இருக்கிறதுல ப்ரோ. புட் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தும் கால் செல்லர்ஸால் அவங்களோட பை ஆக்ஷன் செலக்ட் பண்ண முடியல. டிபெண்ட் அப்பான் த ப்ரீவியஸ் டேவோட ஸ்ட்ரக்சர். கால் நீங்கள் பேனிக் ஆக்ஷன் எடுக்கணும்னா எடுக்க முடியலல்ல. நம்ம அந்த புது மெத்தட் பார்த்தோம்னா அந்த அந்த ஸ்ட்ரக்சருக்கு மேலே அந்த க்ளோஸ் போக முடியல, அதனால வீக்காக இருக்கான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி போத் ஆர் ப்ரீமியம் எரோஷன் நடந்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அவங்க. ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு ஒரு 1 hour கதை பேசிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அதான் உள்ளக்க போனால் நம்ம கேபிட்டல் எல்லாம் கரைச்சிருக்கு. ஆமாம். ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடருக்கு வந்து 2 விஷயம்தான், வேர் டு எண்டரு இல்லையா? ஆமாம், 2 வந்து வென் டு எண்டர், எங்கே எப்போ. இதே நீங்கள் எஸ்எம்சி ட்ரேடராக இருந்தால் என்ன சொல்லுவோம், ஒரு மார்க்கெட் எங்கே போகணும் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியணும், எங்கே போகணும், ஏன் போகணும், அதே போல் எங்கே போகக்கூடாது, ஏன் போகக்கூடாது. இப்போ லாஜிக் நான் சொல்கிறேன் எப்படின்னு. இப்போ எனக்கு வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்டு புல்லிஸாக இருக்குது, அப்போ என்ன ஆகணும், சப்ளைக்கு போகணும். அப்போ எங்கே போகணும்னு தெரிஞ்சிருச்சா? எஸ். இப்போ ஏன் போகணும், ஏன்னா ட்ரெண்டு புல்லிஸு. அப்போ எப்படி ப்ரோ போகணும் அப்படின்னா, இந்த பைக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டு ஓபி இருந்தால் தான் போகும், இல்லை போகாது. சரி, அப்போ இதுக்கோட ஆன்சர் கிடச்சிச்சு. அடுத்து சரி, ப்ரீவியஸோட ஹை பிரேக்கெட் பண்ணியிருக்கு, அப்போ பிஎஸ்எல் எடுத்துருக்கானே, அப்போ எங்கே போகணும், டிஸ்கவுண்ட் பிளேஸுக்கு இல்லை ஓபி ஏரியாவுக்கு போகணும், ஆர் டிமாண்டு. எப்படி போகணும், 1 மினிட்டோட கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு பேசியிருந்தோம்ல, ட்ராப்பு பேஸு பிரேக் அவுட்டு, இந்த ரேலி பேஸு ட்ராப்பு, இது வந்து நம்மளுக்கு இந்த பேஸுனால சப்ளை ஜோனு. இப்போ அதில் டாப் ஆகிட்டு தான் மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து ஆனால் ரேலி குட்டியாக ஒரு பேஸ் போட்டு ட்ராப்பு பேஸ் ரேலி போட்டு ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகி நிற்கிது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் இப்படி ஒரு ஃபார்மேஷன் என்ன சொல்லுவோம் நம்ம, ஈக்குவலோ லிக்விடிட்டி. ஸோ அப்போ இங்கேருந்தும் இப்படியும் போகலாம், இல்லை இங்கே வந்து இப்படி பறக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் டைம் ஆகும். டைம் டிகே எல்லாம் நடந்து ப்ரீமியம் இன்னும் குறைச்சி ஏதாவது ஒரு செல்லர்ஸை வந்து என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் புக் பண்ணி வைக்கலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவெல்லாம் கிடையாது, நான் வெயிட்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்னு சொல்லிட்டு உள்ளலாம் போனீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. லைவ் மார்க்கெட் இவ்வளோ விஷயம் நம்ம பார்த்துட்டே இருக்கணுங்க. ஒரு ட்ரேடராக நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எனக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்குறது 2. ஒன்று வந்து எஸ்எம்சி ஸ்பாட் வந்து எங்கே போகும், ஏன் போகும், எங்கே போகாது, ஏன் போகாது, எப்போ போகும், எல்லாமே நம்ம பார்த்துருவோம். 2வது வந்து இங்கே என்ன தான் நடந்தாலுமே ஹெச்எல்சி மூமெண்டம் கொடுக்கணும். அதுக்கு யார் வேணும், செல்லர்ஸ் வேணும். இது 2 காம்போ பண்ணி நான் வச்சுட்டேன் மார்க்கெட்டில். அதனால் மாஸ்டர் நம்ம கேண்டீனில் வருது மாஸ்டர். உங்கள் கேண்டில் வந்துருச்சா, பைக்கா செல்லுக்கா, செல்லுக்கு வந்துருச்சா கேண்டில்? ஓகே, ஒரு காகுமா இன்னைக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. நைஸ். அவர் நிறைய நம்ம ட்ரேடும் எடுத்திருக்காரு. ஓகேங்களா, அப்ப இங்க இருந்து கீழே போகுமா சுந்தர், கீழே சொல்றாரு அவரு, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்ல அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் தான் நிறைய பார்த்துருக்காரு அந்த மாதிரி மார்க்கெட்லயே. விக் இல்லாம இருந்திருக்கு. ஓகே, இப்போ ஒரு கேட்ல வரும்போது கீழே விக் வரக்கூடாது, பைக்கில் வந்து மேலே வந்து விக் வரக்கூடாது, இதான் கண்டிஷன் அவரோடது. பட் நான் அதை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல, ஆனால் அவர் நிறைய எடுத்துருக்காரு அந்த மாதிரி. ஓகே ஓகே, இங்கே வந்து 2 வந்துருக்கு. ஓகே, நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு கம்யூனிட்டி ரன் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் மார்க்கெட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம், ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாதிரி லேர்ன் பண்ணியிருப்போம் இண்டிவிஜுவலாகவே. அதை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் தான் அந்த கம்யூனிட்டி. ஓகே, சரி, ட்ரேட் இல்லை, வேறு என்ன பண்ணலாம், வேலையாக பார்க்கலாம் மாஸ்டர். ஓகே, நானும் பார்த்துட்டேன் மாஸ்டர். ஒரு டவுட்டு, நீங்கள் லைஃப் தியரின்னு ஒரு கால்குலேஷன் போடுறீங்களா மாஸ்டர்? இப்போ காலில் எங்கல்ஃபிங் தானே மாஸ்டர் ஆயிடுச்சு? காலில் எங்கல்ஃபிங் ஐயூலோ எடுத்துட்டாங்களே. எஸ், அவகாடோ எங்கல்ஃபிங் தான். அது இந்த பிரேக் அவுட்டுக்கு கீழே வந்து ஒரு பெரிய பேஸ் மார்க் கூட பேஸ் கூட எங்கல்ஃபிங் போட்டிருக்கு. டார்கெட் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆமாம், டார்கெட் 1 என்ட்ரி எடுத்தீங்கன்னா இதாங்க டார்கெட்டு.
இப்போ 111 இருக்கா அப்படின்னா அதிகபட்சமாக என்ன பண்ணலாம் உங்களுக்கு இந்த 130 20 பாயிண்ட்குள்ள கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சப்ளை சோன் போகணும்னா போகலாம் மார்க்கெட்டில் இது மாதிரி உள்ள போட்டுக்கிட்டு. ஓப்பன் ப்ரைஸ் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஒரு என்கோல்ஃபிங் வந்து இந்த மாதிரி இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும், இன்னும் நம்மளுக்கு ஃபோர்ஸாக இருக்கும். ஸ்னைப்பர் கீழே வந்துட்டான் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக. 81 இதில் என்ட்ரி எடுத்திங்கன்னா 100 வந்து டார்கெட்டு, ஃபஸ்ட்டு டார்கெட்டு எடுத்துருந்தீங்கன்னா. ஒரு ஸ்கொயர் நம்பர் கணக்கு சொல்லுவோம் நம்ம இதில். நான் எடுத்துருக்கேன் மாஸ்டர். ஓகே, கரெக்டாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே மாஸ்டர். க்ளோஸ் அபோவ் தானே இருக்குது, கரெக்டாக நெட்டி தான். ஸோ இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாகவே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் எப்போவுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி இடத்துல என்ட்ரி கொடுச்சுன்னா இமீடியட்டாக வந்து மார்க்கெட் சூட்டாக பார்க்கணும். அதனால் இந்த இடத்துல ரிஸ்க்கும் இருக்குது, அதுக்கு தகுந்த பெஸ்ட் ரிவார்டுமே இருக்குது. இன்கேஸ் இந்த கேண்டில் வந்து சடன்லி ஒரு பிரேக்கெட் கொடுத்துட்டான் அப்படின்னா இது கீழே அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டான், அடுத்து இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் ப்ராப்பரான ஒரு ட்ரேடர்ஸல் மாதிரி கொண்டு போங்க. இதில் பார்க்கலாம் எப்படின்னு. என்கல்ஃபிங் யார் சொன்னது இந்த பேட்டர்னை பார்த்துட்டு எக்ஸாக்டாக? நான் தான் மாஸ்டர். சூப்பர். இது 100 அடிச்சிட்டான இல்லையா? 90 வரைக்கும் வந்திருக்கான். ஓகே, ஸ்னைப்பரில் காலையில் தான் சொல்லியிருந்தேன், அது பிரேக் அவுட் பண்ணி கீழே இருக்கும்போது 81 போச்சுன்னா என்ட்ரி அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். கரெக்டாக 81 வந்திருக்கான். இதை மாதிரி என்ட்ரி எடுத்த உடனே நம்ம வந்து எதை பற்றியுமே திங்க் பண்ணணும், அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளோட ஒரே ஒரு ஃபோக்கஸ் வந்து ஸ்டாப் லாஸாக டார்கெட்டாக இருந்தான். ஸ்டாப் லாஸ் இதுக்கு எதுக்கு மாஸ்டர்? அந்த பெரிய கேண்டிலோட அந்த பெரிய கேண்டில் லோ கீழே பாடி க்ளோஸ் ஆகாமல் ஸ்டாப் லாஸ் வரும். மேக்ஸிமம் ஒரு 30 வரைக்கும் போனால் கூட நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் என்ட்ரி எப்படி எடுத்த பிறகு. ஆனால் யூஸ்வலாக என்கல்ஃபிங் போட்ட அப்புறம் ஒரு புல் பேக் ஒன்று கொடுப்பாங்க மாஸ்டர். இப்படி கிடையாது ப்ரோ, மேக்ஸிமம் பேட்டர்ன் கிடச்சா நம்மளுக்கு பறக்க ஆரம்பிச்சிடும். எப்படி அவ்வளோதான், பேட்டர்ன் கிடச்சா பறந்துடுவான். பறக்கிறான். 18+, 19+. மினிமம் டார்கெட் 20 கொடுத்துட்டான். சூப்பர். 21, 22. இங்கே 100 போயிட்டானா? இன்னும் போகலையா? 96 இருக்கானா? அந்த லெவலில் அடிக்கிறானுங்க மாஸ்டர் 123ல. ம், எல்எஸோட ஏரியா. இந்த என்ட்ரி யாரெல்லாம் எடுத்திருக்கா ஆக்சுவலாக? மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்தனே வெளில வந்துட்டேன் மாஸ்டர். நானும் 123 வெளியே இருக்கேன். நானும் முடிச்சேன் மாஸ்டர். சூப்பருங்க. இன்னைக்கு நீங்க வந்து டார்கெட் கிடைச்சிருச்சு மாஸ்டர். அந்த நாள் டார்கெட் கிடைச்சதா? இல்லைனா இல்ல நீங்க வந்தா கிடைக்காதுன்னு சொன்னீங்கல்ல, வந்து கிடைச்சிருச்சு. அதனால நீங்க டெய்லி வரலாம். டெய்லி வரலாங்கிறதுக்காண்டி ஒரு ஹிண்டா? ஓகே, 20 பாயிண்ட் கிடைச்சிருக்குல்ல ஃபைனலி. இல்ல நீங்க ஒரு என்கல்ஃபிங் போடுறனால ஸோ அது கூட வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அது மேபி ஸ்டாப் லாஸ் பயந்துட்டு இருப்பாங்க, ஏன்னா அது கன்ஃபர்மேஷன் இருக்கா இல்லையா
எனக்கு அப்ப கால் ஜெயின் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் போட்டுருந்தேன் சார். புட் சைடில் அந்த மார்னிங் ஸ்டார் அந்த பேட்டர்ன் அங்கேயும் ஒரு என்ட்ரி போட்டிருப்போம். என்ன பிரேக் அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பேஸ் பிரேக் அவுட் தான் இல்ல புட் சைடு இல்ல பேஸ் நம்மளுக்கு 2k லென்ஸ் எடுக்கணும். இது ஏதோ பேஸ்ங்கறீங்களா? ஆமா மொத்த பேஸும் பிரேக் அவுட் ஆயிருக்கானா? ஆமா. யார் பைக்ல போய்கிட்டு இருக்கீங்களா? காத்து சுத்தமாகி சசி ப்ரோ நீங்கள் தானே? ஓகே. இல்லை இப்போ 20 பாயிண்ட் பிடிச்சிங்கன்னா ஓகே சூப்பர். இன்னும் பெரிய டார்கெட் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா மினிமம் ஒரு இந்த பிளேஸில் வந்து ஒரு 8 பாயிண்ட் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணலாம். உங்களோட ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்ங்கிறது என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு 8 பாயிண்ட். இப்போ வந்து என்ட்ரிங்கிறது ஒரு 106ன்னு வச்சா கூட ஒரு 114 அப்படிங்கிறது ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா மேபி இது பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அது இந்த தான் டார்கெட்டு. ஒரு ரேலி இருக்குது, பெரிய ரேலி இருக்குது இந்த இடத்துல. நம்மளுக்குமே இனிமேல் இந்த இடத்துல வரைக்கும் டார்கெட் இருக்குது. ஆல்சோ சப்ளை ஜோன் இருக்குது. ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் வச்சு எடுத்திங்கன்னா சொல்கிறேன், எடுக்கலாம் விட்டுருங்க. எடுத்ததையும் சின்ன ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம கொண்டு போகலாம் அந்த மூமெண்டம் பிடிக்கிறதுக்கு. நம்ம லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட்டை பார்த்து இது மாதிரி ட்ரேடை எடுக்க நம்மளுக்கு மைண்டே வர மாட்டேங்குது. மாஸ்டர் அந்த லைன்ல புல் பேக் கொடுத்தா கூட எடுக்கலாம்ல? பிரேக் அவுட் பண்ணி புல் பேக் கொடுத்தா எடுக்கலாமா இந்த பிளேசஸ்லையா? மேலே அங்கே தான். இது தாராளமாக ஃபுல் பேக் யூஸ் பண்ணலாம். நேற்று கூட அப்படியே ஒரு மார்க்கெட் ரேலி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இந்த பிளேசஸ். ஓகே. மேலேயுமே அப்படிதான் மாஸ்டர் ஒரு என்ட்ரிங்கிறது. மொத்த அந்த பிரேக் பண்ணி திருப்பி ஃபுல் பேக் வந்துட்டாங்க. நான் அந்த கடைசி 5 மினிட்ஸ் அந்த ட்ரேடு எடுத்துருந்தேன். கடைசியில் விழுந்ததா? நேத்து எஸ்டர்டே இதுவா? மார்னிங் ஸ்டார் போட்டுருக்காங்க. பேஸ் வச்சிருக்காங்க சார். பிரேக் அவுட் பண்ணது ஒரு பேஸ் உடைச்சிருக்காங்க. இந்த மார்னிங் ஸ்டார் அதுக்கு முன்னாடி பேஸ் உடைச்சிருக்காங்க. மேல டைம் சொல்லுங்க எக்ஸாக்ட்டா. இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு லாங் கேண்டில் இருக்கு பாருங்க. அந்த அதுல இருந்து ஹை ஏன் அவுட் கூட போல இன்னும் ஒரு அந்த 1 மணி போல பாருங்க. 1 மணி அந்த இடத்துல அந்த ஒரு லாங் கேண்டில் இருக்கு. அந்த இடத்துல கேண்டில் பேஸ் அது உடைச்சிட்டு ஃபுல் பேக் எடுத்து அதுதான் நானும் எடுத்தேன். ஆனா டார்கெட் கம்மியாவே வெளியே வந்துட்டேன். ஆமா அது உங்களுக்கு மேக்ஸிமம் பக்கத்துல இருந்தனால டார்கெட் வெயிட் பண்ணிருக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் லெவல்ஸ் மேல இருந்தேன். 196 டார்கெட் இருந்தது. அப்புறம் பார்த்தா 3 மணிக்கு மேல அது டபுளா போயிட்டா. ஓகே ஓகே. இல்ல மாஸ்டர் நான் என்ன நம்ம கால்குலேட் பண்ண முடியுங்க. நீங்க மெத்தட் சொன்னீங்கல்ல அதுல போய் டார்கெட்டை பார்த்து இது க்ளோஸ் பண்ணு. நேத்து இப்போ இந்த ப்ரீ ஓப்பன் வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ண முடியல ஓப்பனிங்ல. அதை வச்சு நம்ம டார்கெட்டுமே ஃபிக்ஸ் பண்ண முடியும் மார்க்கெட்டில். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை மைனஸ் லோ மல்டிபிள் வித் 26.11%. அதை என்ன பண்ணுவோம் ப்ரீ ஓப்பன் கூட ப்ளஸ் தென் மைனஸ் பண்ணும்போது 2 வேல்யூ கிடைக்குமா? அதை போட்டுக்கிட்டிங்கன்னா நேற்றோட டார்கெட் வந்திருக்கும். ஜாக்பாட் யாரு 134 உடைக்கிறாங்க. இங்கே 100 அடிச்சிட்டான் டார்கெட். ஒரு ஸ்கொயர் நம்பர் அடிச்சாச்சு நம்மளுக்கு 81 இருந்து 20 பாயிண்ட் கேப்சர். ஸ்னைப்பர் தேடி ட்ரேட் பண்ணாங்கன்னா மாஸ்டர் ஸ்னைப்பர் ட்ரேட்னு ஒரு இது போட்டு வச்சிருக்கீங்கல்ல எக்ஸல் ஷீட். ஆமாம் அதில் மொமெண்டம் கால்குலேட்டர்னு போட்டிருக்கீங்க. ஆனால் அதில் மட்டும் ஒன்றுமே இல்லை. அதை எடுத்துடுறேன் இருந்தால் நீங்கள் இப்போ இங்கே எடுத்துடுறேன்.
இதெல்லாம் நம்மளால கேட்கணும். ஆக்சுவலாக அது எதுக்காக போட்டிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த 50 பாயிண்ட் ரேஞ்சஸில் வந்து க்ளோஸ் ப்ரைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப ரேராக. ஆமாம் சார். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, எக்ஸாக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து நம்ம ஃப்ளோ ஆஃப் என்ட்ரிக்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் மொமெண்ட் ஆஃப் என்ட்ரிக்கு ஒன்று நம்ம எடுப்போம். இப்போ அது எதுவுமே தேவையில்லை, இப்போ சிம்பிளாக நம்ம எடுத்துடலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக ட்ரேடு வந்து உங்களுக்கு ஸ்கால்பிங்கே இல்லை நம்மளோட பொசிஷனில் இருந்துச்சா? ஸ்கால்பிங் தான் இல்லையா? 30 பாயிண்ட் ஸ்கால்பிங் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, ட்ரேடு இன்றைக்கி எப்படி கிடச்சிருச்சு லைவில். அப்போ 5 out of 4 இந்த வாரமே நிறைய கொடுத்துட்டாங்க சார். இல்லைங்க, அது கொடுத்துச்சிங்க, நம்ம லைவ் வந்து சொல்கிறேன். ஆமாம், 5 out of 4 out of 4 out of 4. சரி, இந்த வீக்கே நல்லா கொடுத்துட்டாங்க சார். இன்னைக்கு ஸ்டாக் ஆப்ஷன் பார்த்துடலாமா எப்படி இருந்திருக்குன்னு? ஓகே மாஸ்டர், ட்ரேட் தான் முடிஞ்சு. அடுத்து இது பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க காலோட பேனிக்கு. அதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இல்லைனா எப்படின்னு பாருங்கள். ஸோ நிஃப்டி மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டு செக்யூரிட்டிஸ் அண்ட் எஃப்ஒன்ட்டு போயிடலாம். ப்ரீ ஓப்பன் இல்லையா? இல்லைம்மா சார், நிஃப்டி நீங்கள் நிஃப்டி 50 தானே பார்த்துருக்கீங்க? இல்லை, செக்யூரிட்டிஸ் அண்ட் எஃப்ஒன்ட்டாகவே பார்ப்போமே. சரி, நிஃப்டி 50 பார்க்கலாம். 1.5க்கு மேலே ஒரே ஒரு ஆள் தான். யார்? ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு. ஸோ இப்போ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட நேற்றோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 1018, ஓப்பன் வந்து 1036. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு நேற்றோட ஹைக்கு மேலே ஓப்பன் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். ஸோ ஜேஎஸ்டபிள்யூட நேற்றோட ஹை பார்க்குறதுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா போய் பார்க்க போகிறேன். இந்த ஹிஸ்டாரிக்கலில் போய்ட்டு நேற்றோட ஹை வந்து 1020, இன்னோட ஓப்பன் எவ்வளோ போட்டிருந்தாங்க? 1036. அப்போ கண்டிப்பாக கேப் அப் ஓப்பன் தான், கரெக்டுங்களா? அப்போ இவனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சுருக்காங்கிறத பார்க்கணும் நம்ம. ஒரே ஒரு செகண்ட். ஓகே, இதில் போய்ட்டு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு டெரிவேட்டிவ்ஸ் ஆப்ஷன் செயின் இதான நம்மளுக்கு ஓப்பன். ஆமாம், 36னால 30 இல்லை 40 ரெட்டில் எதனால எடுத்துக்கலாம். நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறோம், இந்த மணியான லோயர் சைடே எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ அப்போது இதில் போய்கிட்டு வழக்கமாக பண்ண முடியாது, அதே மெத்தடு தான். 1030 ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலா 1030 ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு. ஓகே, ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ க்ளோஸு 20.75 10.75. அப்போ ஆவரேஜ் 15. ஆமாம், 15 தான். இங்கேயும் 15 போட்டாச்சு. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் தான். ஃபஸ்ட்டே பறந்தாச்சுங்க மேலே, யாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே அவ்வளோதான், ட்ரேட் இல்லை. ஜிஎஸ்டி வந்து ட்ரேடு கொடுக்கல இல்லைங்களா? ஆமாம், ஒன்று மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து ஓப்பனை பிரேக் அவுட் பண்ணால் என்ட்ரி பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்ச மாதிரி நிறையவே இல்லை. அப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இது ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. மொத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்யூரிட்டிஸ் அண்ட் எஃப்ஒன்ட்டை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 1.5க்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ பாசிட்டிவ் நெகட்டிவ் பாருங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக பாசிட்டிவ் தான். ஸோ 1.5க்கு மேலேனா இவங்க 4 பேர் தான். இந்த 4 இடத்துல ஃபஸ்ட்டு நேற்றோட ஒன்று போயிடுச்சு, என்ட்ரிலாம் தெரிஞ்சு போச்சு. நேற்றோட ஹைக்கு மேலே யாரெல்லாம் ஓப்பன் பார்க்குறோம்,
ஐடி எடுத்து பார்க்குறோம். இன்னையோட ஓப்பன் அளவு 7.25. ஹிஸ்ட்ரிக்கல் டேட்டா நேற்றோட கை 7.16. அப்போ 25க்கு மேலே தான் ஓப்பன், அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ ஐடி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கேப் ஆஃப் ஓப்பனுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஐடியா 7.7 தானா? லிக்விடிட்டி இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இதில். இது பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கனால இதா இருக்கு. வாலட்டிலிட்டி அது அந்த மாதிரி இருக்குங்க. 50 பைசால இருக்கு. செமையாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. 50 பைசால தான் இருக்கா? இது மாதிரி ஸ்டாக்ல என்ன பண்ணணும், அப்படியே இக்னோர் பண்ணணும். நீங்கள் ட்ரா பண்ணும்போது தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு. வாலட்டிலிட்டியில் நம்ம யார் போய் நம்ம விற்கும்போது யாருக்கும் வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அடுத்து வந்து 928. யாருங்க இது? லைஃப் சயின்ஸ் லிமிட்டடா? ஹிஸ்டரி டேட்டா பார்க்கலாம். டெரிவேட்டிவ் உள்ளதாங்க இதில் வரும். ஓகே, நேற்றோட ஹைக்கு மேலே தான் ஓப்பனு. ஓகேவா, 928. டெரிவேட்டிவ்ஸ் போய் பார்த்துடலாம். ஆப்ஷன் செயினில் என்ன மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீமியம் இருக்குன்னு. 928னா 20 கிட்ட தான். வாலட்டிலிட்டி இல்லாமல் இருந்திருக்கு. சரி, செக் பண்ணலாம். இது எப்படி நம்ம போட செய்டாஸா? உங்களுக்கு பரவாயில்ல மஸ்ட் அவனுக்கு. சரி, ஓப்பனே மேலே ஓப்பன் பண்ணிக்கலாம் சார். கேப் ஓப்பன் ஆகிருக்கான். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கடை வந்துட்டான் கீழே. ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனோட க்ளோஸ் வந்து 22, இவனோட க்ளோஸ் 8, அப்போ 30, பாதி 15. அவ்வளோதான். 15 மேலே நிற்கல. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கீழே வந்துட்டான். அப்போ இங்கேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. கடைசி செயிலு 108, ப்ரீவியஸ் க்ளோஸு 113. ஹிஸ்ட்ரி ரேட்டை 113 மேலே இருக்கான்னு பார்க்குறோம். இல்லை, அப்போ ட்ரேடே இல்லை இன்றைக்கி. ஸ்டாக் ஆப்ஷனில் வாய்ப்பு இல்லை. நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் முடிஞ்சு போச்சு. இதில் ஒரே ஒரு ட்ரேடிங் இருந்துச்சு, அவ்வளோதான். மொத்தத்துக்கு இப்போ நிஃப்டி மட்டும் ஒரு ட்ரேட் எடுத்து முடிச்சிருப்போம் இந்த பிளேசஸில் ஸ்கால்பிங்கு. சரி, வேறு எதாவது டவுட் இருக்குங்களா? இல்லை லைவ் முடிச்சுக்கலாமா? எவ்வளோ இருக்கீங்க லைவில்? 28 வர. பரவாயில்ல. இப்போ இந்த 137 மேலே க்ளோஸ் பண்ணுச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி ஃபுல் பேக் கொடுத்துச்சுன்னா ட்ரேடு 205க்கு எடுப்போம். அப்படி நடக்கலை அப்படின்னா, இப்போ லோக்கு கீழே இருந்திருக்கான், 2 கேண்டில் பேஸு பிரேக் அவுட் ஃபுல் பேக் எடுத்தால் ஆப்பர்ச்சுனிட்டி புட்டோட ப்ராஃபிட் புக்கிங்கு. எதுவுமே நடக்கலையா, விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான வாய்ப்பு இன்னும் டேப் ஆகவே இல்லை மார்க்கெட்டு. பட் இருந்தாலும் ப்ராப்பரான ஒன்று கிடச்சா நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைனா விட்டுடலாம். ஓகேங்களா? ஆமாம், அது மாதிரி இந்த 130 மேலே போய் சொல்லி என்ட்ரி எடுத்துடாமல் ஸ்பாட்டோட நம்மளோட லெவல்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் பிளேசஸ் டேப் ஆகிட்டு கீழே வரும்போது புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். காலோட பேனிக் வராது. இப்போ மார்க்கெட் வந்து இன்னும் எவ்வளோ பாயிண்ட் மேலே போக வேண்டியிருக்கு? ஆல்மோஸ்ட்டு 50 பாயிண்ட் மேலே போக வேண்டியிருக்கு. அப்போ அந்த 50 பாயிண்ட் மேலே போகும்போது இது உங்களுக்கு அப்பர் சைடு பிரேக் அவுட் பண்ணிடுவான். கரெக்டுங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் கீழே போயிருப்பான். ஸோ அப்போ இந்த பிளேசஸ்லேருந்து எனக்கு மார்க்கெட் வந்து ஒரு பேஸு ட்ராப் போட்டு புல் பேக் கொடுக்கும்போது புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்க சான்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்படி மேலே போயிட்டான், இவன் கீழே வரும்போது இவன் இப்படி பிரேக் அவுட் பண்ணியிருப்பான். கரெக்டுங்களா? இவன் சின்னதாக ஒரு மூமெண்ட் கொடுக்கும்போது இவன் கீழே வந்து ஏதாவது கேண்டில்ஸ் கூட ரிவர்சல் பேட்டர்ன் போட்டான் அப்படின்னா இவன் பறந்துடுவான், இவன் இறக்கி விட்டுருவான். நேத்து அப்படிதான் மசாச்சு. ஆனா பேட்டர்ன் போடாம போயிட்டான் புட்டு கீழ. கொஞ்சம் வந்து அக்ரெசிவா பாருங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. எனக்குமே ஜஸ்ட் பிளைண்டா நம்மளோட பேட்டர்னை ஃபாலோ பண்ணாம இப்போ கால் வந்து பேஸ் பிரேக் அவுட்கான புல் பேக் வந்தா எடுக்கலாம். புரியல. இப்போ கால்ல வந்து 2 கேண்டில் பேஸ் பிரேக் அவுட் ஆயிருக்குல. கீழ வந்தா அதுக்கான புல் பேக் எடுக்கலாம். அதான் இந்த புல் பேக் வரும்போது என்ன ஆகும் உங்களுக்கு, இவன் அப்பர் சைடு பிரேக் அவுட் பண்ணிடுவான். பிரேக் அவுட் பண்ணாம
இவனும் புல் அப்போ பேக் ஒரு என்ட்ரி இவனும் கிடைச்சா புல் என்ட்ரி பேக். எடுக்கலாம். இது எல்லாமே ஸ்கால்பிங் ஆப்ஷன் கிடைச்சிட்டே இருக்குங்க, எடுத்துக்கிட்டே இருக்கலாம் என்னை பொறுத்தவரைக்கும். ஏன்னா இன்னும் டார்கெட் போடல இல்லை ஸ்பாட்டில். ஸ்பாட்டில் டார்கெட் போல கீழே வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பாட்டில் இன்னும் கீழே வந்திருப்பான். ப்ரீமியம் கம்மியாக தான் இருக்கும். ஸ்பாட்ல இருந்து பிரேக் ஹை வச்சுக்கன் லோ எடுத்துட்டு ஹைக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்காங்க. அதனால கீழே தான் வருவாங்க. எது சொல்றீங்க? அதுக்கு முன்னாடி இல்லை ஸ்ட்ரக்சர்ல அந்த ஹையை காலையில் வச்சு ஹையை எடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த லோ வந்து ஸ்வீப் பண்ணாம அதுக்கு மேலே ஸ்ட்ரைட் ஆகிட்டு இருக்கான். எந்த லோ சொல்றீங்க? இது பக்கத்தில் இருக்குல்ல சார் இந்த ஓபி மாதிரி. அதுக்கு மேலே வந்து 10 o'clock அந்த ஏரியா அங்கே உள்ள லிக்விடிட்டி எடுத்தாதான் இதுதான் இப்போ ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு பண்ணியிருக்கான். அனதர் பிரேக் அவுட். ரேலி பேஸ் ரேலி ஆயிருக்கு. ஸோ எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இப்போ இல்லைண்ணே. சிம்பிளாக சொன்னால் இப்போ கிடையாது, அவ்வளோதான். 900 மார்க்கெட்டு ரைஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரைஸ் சொல்லுங்கள், என்ன டவுட் சார்? அது இப்போ டிஸ்கஸ் பண்ண நியூ ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்லியிருந்தாங்களா சார்? அது என்ன சார் போன வாரம்? அது கேக்குதா சார்? வாரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா HLC அண்டர்கிரவுண்டில் மோஸ்ட் வாண்டட் இருக்கா? ஆமாம். இதில் வந்து டார்கெட் ப்ரிடிக்ஷன் சொல்லிட்டு ஒரு இது நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கோம். ஓகே ஓகே. அந்த ஹை இது வந்து நம்ம போடணும். இதுக்கு முன்னாடி இந்த இன்னொரு நியூ ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னைக்கு ஓப்பனிங்லேயே பேசி வச்சிருக்கோம். அது வந்து லைவ் டிஸ்கஷனில் வீடியோ நீங்கள் கொடுத்துருவோம், அதில் பார்த்துக்கோங்க. அது போக இந்த ஃபுல் வீடியோமே யூடியூப்ல அவைலபிளாக இருக்கும். இன்னைக்கு பேசுனது எல்லாமே ஓகே ஓகே அதில் போய் பார்த்துக்கலாம். மாஸ்டர் அந்த டார்கெட் பிரைஸ் சவுண்ட் ரொம்ப இருக்கு மாஸ்டர். அதே வலிக்குது. எதுலங்க? இந்த டார்கெட் ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டுருக்கீங்க. ஆமா மாஸ்டர், வாய்ஸ் சரியா கேட்கல. ஆமாங்க, அது ஆமாம் நானுமே பார்த்தேன், நானுமே கேட்டேன். என்னடா இப்படியா பேசி வச்சிருக்கோன்னு நினச்சேன். அந்த நான் பண்ணிக்கிறது நல்லா இருக்கு மாஸ்டர். அதெல்லாம் அதே ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாண்ணே. இதோட